वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम् अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஸ்ரீமன் நாராயணியம் நாராயண பட்டத்ரி அருளினது தசகம் 20 ரிஷப யோகீஸ்வர சரிதம். சோ இதுல மொத்தம் 10 ஸ்லோகாஸ் இருக்கு. சோ இந்த தசகத்தினுடைய மீனிங் பார்க்க போறோம். சோ இந்த தசகத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகாவா நந்தினிஜி நீங்க சாண்ட் பண்ணுங்கோ, நான் அதோட அர்த்தத்தை சொல்றேன். சரியா? சோ இந்த 20வது தசகம் எதை பத்தி சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப யோகீஸ்வரர் அவருடைய சரித்திரத்தை பத்தி சொல்றது. இந்த ரிஷப தேவர் அப்படின்ற யோகி இவர் யாருன்னா ஒரு மிகப்பெரிய யோகி. சோ இந்த யோகியினுடைய வரலாறு என்ன அப்படின்றது நாராயண பட்டத்ரி இதுல சொல்றார். இவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த ரிஷப தேவர் இவர் பெரிய யோகின்னு சொன்னேன் இல்லையா, இவர் யாருன்னு பார்த்தோம்னா சாக்ஷாத் ஸ்ரீமத் நாராயணனுடைய ஒரு ஹம்ச அவதாரம். என்னது? பூர்ண அவதாரம் கிடையாது, ஒரு ஹம்ச அவதாரம். அதாவது இப்போ யாராவது சொல்லுங்களேன், பூர்ண அவதாரத்துக்கும் ஹம்ச அவதாரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்த ஹம்ச அவதாரம் யாரு பார்த்தோம்? கபிலர். இதுக்கு முன்னாடி ஒரு ஹம்ச அவதாரத்தை பார்த்தோமே யாரு? மேடம் चक्रवर्ती जी, ऋतु चक्रवर्ती. ரித்து சக்கரவர்த்திக்கு மகன்களாக பிறந்தவர்கள் தான் பிரச்சேதசர்கள் இல்லையா? அப்படிதானே பார்த்தோம். கபிலர். கபிலர் அவதார ஹம்ச அவதாரமா? பிரச்சேதசர் ஹம்ச அவதாரம் எழுதிருக்கேன். அப்படியா? வேற என்ன? ரித்து சக்கரவர்த்தி தான் ஜி வந்து ஹம்ச அவதாரம். ஏன்னா பூர்ண அவதாரம் அப்படிங்கறது வந்து பெருமாள் வைகுண்டத்துல இருந்து நேரா வந்து தோன்றது வந்து பூர்ண அவதாரம். அவரோட ஆவேசத்தை சக்திய ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒருத்தருக்குள்ள செலுத்தி எடுக்கிறது தான் வந்து ஹம்ச அவதாரம். ஜீவாத்மாக்குள்ள செலுத்துறது தானே மேடம்? ஆமா, ஒரு ஜீவா இப்போ பூர்ண அவதாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நரசிம்மர், ராமர், கண்ணன், அதாவது வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் அப்படியே பூமிக்கு இறங்கி வர்றதுதான் வந்து பூர்ண அவதாரம். இந்த பூர்ணம்னா என்னன்னா பூர்ணமான கல்யாண குணங்கள். ஒரு பகவானுக்கு என்னெல்லாம் கல்யாண குணங்கள் இருக்குமோ அதே குணங்கள் மொத்தமாக இருந்து எடுக்கக்கூடிய ஒரு அவதாரம் தான் பூர்ண அவதாரம். இப்ப நீங்க ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு தெய்வ அம்சம், தெய்வ குணங்கள், கல்யாண குணங்கள் நிறைந்ததா இருக்கும் அந்த அவதாரம். ஹம்ச அவதாரம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா அதாவது பகவானுடைய எல்லா குணங்களும் கிடையாது, ஒரு சில குணங்கள் மட்டும் வெளிப்படுத்தும் விதமாக அமையறதுதான் வந்து ஹம்ச அவதாரம். எல்லா கல்யாண குணங்களும் வெளிப்படாது. பிகாஸ் ஏன்னா இந்த பகவான் என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு சில குணங்களை ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுப்பார். எதுக்காக அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக, இந்த பூலோகத்துல வந்து நடத்துறதுக்காக, ஒரு சில காரியங்கள் நடத்துறதுக்காக என்ன பண்ணுவாரா தன்னுடைய ஒரு சில குணங்களை மட்டும் அவளுக்குள்ள
புகுத்தி, அதாவது ஒரு சில அந்த சக்தியினுடைய ஆவேசத்தை வந்து அந்த ஜீவாத்மாக்குள்ள புகுத்துவார். பாமாஜி சொன்ன மாதிரி முழுசுமா இருக்காது, ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறமா அந்த ஆவேசம் வந்து பகவான் கிட்டே போடும், திரும்ப போயிடும். சோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தோம்னா வந்து பரசுராமர் வந்து ஜீவாத்மா தான். அவர் ஜமதக்னி முனிவருடைய பையனா பிறந்தாரு இல்லையா? சோ அவர் ஏன் அப்படி என்ன மாதிரி ஒரு அம்சத்தை பகவான் செலுத்தினார் பார்த்தோம்னா, ஒரு வீரியம், ஒரு ஆக்ரோஷம், பகவானுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷத்தை வந்து இந்த பரசுராமருக்குள்ள செலுத்தினார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தீய நெறிகள்ல வந்து மன்னர்களை வந்து ஆட்சி செய்ததுனால அவளை அழிக்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணாரு, பரசுராமர் அப்படிங்கிற ஜீவாத்மாக்குள்ள தன்னுடைய வீரியம் அப்படின்ற ஒரு சக்தி, ஒரு அம்சத்தை வந்து அவருக்குள்ள செலுத்தி அந்த பரசுராமர் ஒரு அம்சவதாரமாக ஏற்படுத்தினார் இல்லையா? அதே மாதிரி பலராமர் பார்த்தோம்னா ஆதிசேஷனுடைய அம்சமாக வந்தவராக இருந்தாலுமே தன்னுடைய இந்த பூமி பாரத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக பகவான் என்ன பண்ணாரு, அதனால்தான் தசாவதாரத்துக்குள்ள இன்னைக்குமே சில பேர் கேள்வி கேட்பா இல்லையா, பலராமர் வந்து ஆதிசேஷனுடைய அம்சமா தான் பிறந்தார் அப்படின்னாலுமே கூட அந்த ஆதிசேஷனுடைய அம்சமா வந்த பலராமருக்குள்ள பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய ஒரு ஆவேசத்தை, ஒரு சில குணங்களை உட்புகுத்தி அந்த அவதாரத்தை வந்து நடத்தினார். அதனால பலராம அவதாரம் ஒரு அம்ச அவதாரம் தான். முழுமையான கல்யாண குணங்கள் வெளிப்படாது பலராமருக்குள்ள. ஆனா இதே நீங்க கண்ணன் பாத்தீங்கன்னா முழுமையான பகவானுக்கு இருக்கக்கூடிய எல்லா கல்யாண குணங்களும் வெளிப்பட அமைந்திருப்பதுதான் பூர்ண புண்ணிய அவதாரம் சொல்லக்கூடிய கிருஷ்ண அவதாரம். சோ இதுதான் ரெண்டு டிஃபரன்ஸ். சோ இதுக்கு சொல்லுங்க மணி சார். இப்ப லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷனோட அம்சம் தானே சில பேர் சொல்றாங்க, கரெக்டா? அது ஆமா, ஆதிசேஷனுடைய அம்சம் தான். அதே மாதிரி லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷன் அம்சமா வந்து 14 வருஷம் தூங்காம ராமரை பாதுகாக்கிற. அப்புறம் அவர் வந்து கேக்குறாரு, நான் உனக்கு தம்பியா பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இந்த இரவே நான் உன்னோட ஆதிசேஷன் அம்சம் ஆதிசேஷன் வந்து சொல்ற, இந்த இரவு நான் பிறக்கும்போது உனக்கு அண்ணனா பிறக்கிறேன்னு சொல்றேன். அப்பதான் அந்த பலராமர் பிறக்கிறதா சொல்லுவார். அண்ணனா தானே வேற கிருஷ்ணருக்கு பலராமர். ஆனா அப்பவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு கிருஷ்ணரால. அது வேற விஷயம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். சாரி மேடம். அந்த மாதிரி ஆதிசேஷனுடைய அம்சமா இப்ப பார்த்தோம்னா, இப்போ கலியுகத்துல ஆதிசேஷனுடைய அம்சமா யாரு அவதாரம் பண்ணானா ராமானுஜர். ராமனுக்கு அனுஜனாக இருந்தவர் யாரு, லக்ஷ்மணர். லக்ஷ்மணர் யாரு, ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா? நம்ம இன்னும் பார்க்க போனா இந்த நாராயண பட்டத்திரி இருக்காரு இல்லையா, அவருமே கூட ஆதிசேஷனுடைய அம்சம் தான். இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம். சோ அதனாலதான் வந்து ஆதிசேஷன் யாரு, முதல் பகவத் கைங்கரியம் பண்ண, அதாவது பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடன், சின்ன திருவடின்னு சொல்லக்கூடிய ஹனுமானுக்கு எல்லாம் முந்தினவர் தான் ஆதிசேஷன். ஆதிசேஷன் எப்படின்னா, பகவான் படுத்தா படுக்கையா இருப்பாராம், உட்கார்ந்துட்டா ஆசனமா இருப்பாராம், நடந்தா பாதுக்கையா வருவாராம், நின்னுட்டா கொடையா இருப்பாராம். அந்த மாதிரி ஒரு க்ஷணம் நேரம் கூட தவறாம எப்படி பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுலே முதல்ல பகவத் கைங்கரியம் அடியார் அப்படின்னு சொன்னா அது ஆதிசேஷனை தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆதிசேஷனுடைய அம்சமாக வந்தவர் தான் ராமானுஜர். நாராயண பட்டத்திரி கூட ஆதிசேஷனுடைய அம்சமாக வந்தவர் தான். அந்த மாதிரி நம்ம இப்ப நாராயணியம் பார்த்துட்டு வரும்போது பாமாஜி சொன்ன மாதிரி பிருத்து சக்கரவர்த்தி ஒரு அம்ச அவதாரம், அதாவது முழுமையான பகவத் குணங்களோட அவதாரம் பண்ணவர் இல்ல, ஒரு குறிப்பிட்ட செயலை நிறைவேற்றுறதுக்காக பூலோகத்துல பகவான் தன்னுடைய ஒரு ஆவேசத்தை சக்தியை செலுத்துறதுனால பிருத்து சக்கரவர்த்தி வந்து ஒரு அம்ச அவதாரம். சோ we will see பிரச்சேதர்கள் கூட அப்படிதானான்ட்டு நான் சொல்லியிருந்தேன்னா that would be correct. சோ அந்த மாதிரி ரிஷப யோகீஸ்வரருடைய சரித்தம் அப்படின்றது ஒரு அம்சாவதாரமாக தோன்றியவர் தான் இந்த ரிஷப யோகீஸ்வரர். சோ இவருடைய சரித்தம், இவர் ஏன் வந்து இப்போ பலராமர் அதே மாதிரி பரசுராமருக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருந்தது இல்லையா பகவான் அம்சாவதாரமா எடுத்ததுக்கு. சோ இதையே ரிஷப யோகீஸ்வரரா ஏன் அம்சாவதாரம் எடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யோக நிலை அப்படின்றது என்ன, நம்ம கரெக்டா பாருங்க, நம்ம பகவத்கீதையிலும் மெடிடேஷன் பத்தி தான் படிக்க போறோம் இல்லையா, இது கரெக்டா அதே மாதிரி ஆப்டா அமைஞ்சிருக்கு பாருங்க. யோக நிலைன்னா என்ன, பக்தி யோகத்துல எப்படி ஈடுபட்டு இருக்கணும், அதை இந்த உலகத்திற்கு புரிய வைக்கிறதுக்காக, அதாவது நம்ம அஷ்டாங்க யோகம்,
அப்புறமா யோக நிலை, பக்தி யோகம், இதெல்லாம் இந்த உலகத்திற்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ரிஷபர் அப்படின்ற ஜீவாத்மா மீது பகவான் என்ன பண்ணாரா, தனது ஒரு குறிப்பிட்ட ஆவேசம், இங்க என்ன ஆவேசம் செலுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா சாத்வீக குணங்கள் நிறைந்த ஒரு ஆவேசம். ரிஷபதேவர் ஒரு மன்னராக, ஒரு சத்திரியனாக இருந்தாலுமே கூட அவர் அந்த சுகபோகத்தின் மேல ரொம்ப ஆசைப்பட்டு நாட்டம் கொள்ளாமல் என்ன பண்ணாரா, காட்டுக்கு போய், அதாவது திருமணம் பண்ணிட்டு குழந்தைகளை எல்லாம் 1-2 குழந்தையில 100 குழந்தைகளை பெற்றுட்டு அவாவால்குரிய நிஷ்டைகள் எல்லாம் கொடுத்துட்டு பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு என்ன பண்ணாரா, அவர் அம்சாவதாரமாக இருந்தாலுமே கூட அவர் ஒரு ஜீவாத்மா தானே, அந்த பகவானுடைய திருவடியை அடையணும் அப்படின்றதுக்காக தபஸ்வியாக மாறிட்டார். காட்டுக்கு போய் தவம் புரிஞ்சு பகவானை அடைஞ்சுட்டார். அப்ப பகவான் இவர் மேல என்ன ஆவேசத்தை செலுத்திருப்பார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இவர் இந்த பூலோகத்துல பக்தி யோகத்தை, அஷ்டாங்க யோகத்தை, தியானத்துல எப்படி ஈடுபடணும், யோக நிலைய எடுத்து சொல்றதுக்காக அம்சாவதாரமாக தோன்றினவர் தான் ரிஷப யோகேஸ்வரர். அப்போ அந்த யோகேஸ்வரருடைய சரித்திரத்தை தான் இது பாகவதத்திலயும் உண்டு. பாகவதத்துல ரொம்ப எலாபரேட்டா வியாசர் தொகுத்து வழங்கியிருப்பாரு. இதுல ரொம்ப கிறிஸ்பா தான் பார்க்க போறோம் 10 ஸ்லோகால. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லோகா படிக்கணும் நந்தினிஜி. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. தசகம் 20. ரிஷப யோகீஸ்வர சரித்தம். பிரிய விரதஸ்ய பிரிய புத்திர பூதாத் ஆக்னீத்ர ராஜா திதோஹி நாபிஹி த்வாம் திருஷ்டவானிஷ்டதமிஷ்டி மத்யே தவைவ துஷ்டை கிருதயஜ்ஞ கர்மா. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஸ்வாயம்பு மனு அவரை பத்தி பார்த்தோம் இல்லையா. ஸ்வாயம்பு மனுக்கு எத்தனை ஆண் பிள்ளைகள்? 2 பேர் பார்த்தோம் இல்லையா. ஒருத்தர் பேர் என்ன? உத்தானபாதன் பிரியவிரதன். உத்தானபாதன் பிரியவிரதன். உத்தானபாதன் உடைய மகன் யாரு? துருவன். துருவன். அதன் பிறகு என்ன பார்த்தோம், அந்த துருவனுடைய பரம்பரை, அந்த பரம்பரையில வந்தவர் யார்? இவளுடைய இதுல நம்ம பார்த்துட்டோமே, அதாவது என்ன பார்த்தோம், ஸ்வயம்பு மனு பத்தி பார்த்திருக்கோம் முன்னாடி 20 சாப்டர்ல. நம்ம என்ன பார்த்தோம்னா, ஸ்வயம்பு மனு தான் முதல்ல தோன்றின ஒரு மனிதன். இந்த உலகத்திலேயே தோன்றின முதல் ஆண் யாரு பார்த்தோம்னா ஸ்வயம்பு மனு தான் பார்த்தோம். அவர் ஸ்வயம்பு மனுவோட மனைவி பேர் என்ன? சத்தரூபா தான் முதல் பெண். அந்த ஸ்வயம்பு மனுக்கு இது பிள்ளைகள் எல்லாம் பிறந்தா பார்த்தோம். அதுல 2 ஆண் பிள்ளை பார்த்தோம். முதல் ஆண் பிள்ளை தான் உத்தானபாதன். உத்தானபாதனுடைய சரித்திரத்தை பார்க்கும் போது உத்தானபாதனுடைய மகன் யாரு? துருவன் சரித்திரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் துருவனுடைய பரம்பரையில வந்த ஒருத்தர், அவருடைய சரித்திரத்தையும் பார்த்தோம். யாரு? துருவனுடைய அங்கன். அதுக்கப்புறம் வேணன். அந்த வேணன் தான் இறந்த பிறகு அவரோட பாடிய கடைஞ்சுதான் அந்த பிருது சக்கரவர்த்தி எடுக்கிறாங்க. சூப்பர், வெரி குட். இப்படி துருவ பரம்பரையில வேணன், அடுத்த பிருது மகாராஜா இப்படி எல்லாம் பார்த்தோம். இது நமக்கு தெரியும். உத்தானபாதனுடைய அந்த லீனியேஜ் நமக்கு தெரியும். உத்தானபாதன், துருவன், அதுக்கப்புறமா வேணன், அதுக்கப்புறம் பிருது மகாராஜா. இது தெரியும். இது வரைக்கும் இதான் பார்த்தோம். ஆனா இந்த ஸ்வயம்பு மனுக்கு இன்னொரு மகன், ஆண் மகன் இருந்தாலே, அவன் பேர் பிரியவிரதன். அப்போ அந்த பிரியவிரதன் பரம்பரை அந்த பரம்பரை தான் இந்த தசகத்துல நாராயண பட்டத்திரி சொல்றார். அப்போ இந்த பிரியவிரதன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பிரியமான புத்திரன் ஒரு மகன் இருந்தான். அவன் பேர் ஆக்னீந்திரன். நீங்க முதல் லைன்லயே பாக்கலாம், ஆக்னீந்திர ராஜா உதிதோஹினாபிஹி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த பிரியவிரதன் அப்போ ஸ்வயம்பு மனுடைய 2வது மகன் யார்? பிரியவிரதன். அந்த பிரியவிரதனுக்கு பிரியமான புத்திரனாக பிறந்தவன் யார்? ஆக்னீந்திரன். அப்போ இந்த ஸ்வயம்பு மனு இந்த பூமியை மொத்தமாக ஆண்டார் பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா உத்தானபாதன், பிரியவிரதன் இந்த பூமியை பிரிச்சு 2ஆ பிரிச்சு அவர்கள் ஆண்டார்கள். அந்த பிரியவிரதனுக்கு பிறகு ஆக்னீந்திர ராஜா என்ன பண்ண, ஆட்சி செய்தான். அந்த ஆக்னீந்திர ராஜாவுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் பேரு தான் நாபி. புரியுதா? அப்ப அந்த லீனியேஜ் என்ன? இப்போ இந்த பக்கம் லீனியேஜ் பிரியவிரதன் பார்க்கும் போது ஸ்வயம்பு மனு, பிரியவிரதன், ஆக்னீந்திரன், அதுக்கப்புறமா நாபி. இது அப்ப பார்த்தோம்னா
என்ன புரியும் நமக்கு? சுவாயம்பு மனுவுக்கு கொள்ளு பேரன் யாரு? நாபி அப்படின்றவன் தான் கொள்ளு பேரன். அதுதான் இந்த லீனியேஜ் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகா சொல்றது. சோ இந்த நாபி அப்படின்றவன் என்ன பண்ணா அப்படின்னா யஜ்ஞம், அதாவது யாகம் அப்படின்ற ஒரு வைதிக கர்மா, அதாவது மிக உயர்ந்த வைதிக கர்மா யாகத்தை செஞ்சா இந்த நாபி. சோ நமக்கு எல்லாம் கேள்வி வரும், இந்த நாபி அப்படின்ற ராஜா எதுக்கு இந்த யாகத்தை செஞ்சா, இந்த மிக உயர்ந்த இந்த வைதிக கர்மத்தை செஞ்சா அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளை வர வேண்டி. ஏன்னா அவன் மேரு தேவி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு ரொம்ப நாள் அவனுக்கு திருமணமாகியும் குழந்தை பேரே இல்ல. அதனால என்ன பண்ணா அவனுக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னுட்டு யாகம் செஞ்சான். நம்ம எல்லாம் எதுக்கு பிள்ளை பெத்துப்போம், எதுக்கு நம்ம எல்லாம் குழந்தை வேணும்னு நினைப்போம்? நமக்கு நம்ம வம்ச விருத்திக்காக குழந்தை வேணும்னு நினைப்போம். அப்புறம் வயசான காலத்துல நம்ம பாத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிள்ளை வேணும் இல்லையா? அதுக்கப்புறமா எனக்கு கொல்லிப்போட, அதுக்கப்புறமா நான் சேர்த்து வச்ச சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசு வேணும், என்னுடைய பணம் பேர் புகழ் இதுக்கெல்லாம் ஒரு அடுத்து யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிள்ளை வேணும்னு நினைப்போம் இல்லையா? ஆனா இந்த நாபி அப்படின்ற ராஜா தனக்கு ஏன் பிள்ளை வேணும் அப்படின்னு பிரியப்பட்டான் அப்படின்னா, தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தா இல்லையா, ரொம்ப தர்ம நெறியில ஒரு ஆட்சி செஞ்சுட்டு வந்தா இல்லையா, அந்த ஆட்சி பொறுப்பை அந்த நாட்டை காப்பாற்ற வேணும், தர்மத்தை அடுத்தடுத்து தழைக்கும்படி காக்க வேண்டும். தனக்கு அப்புறம் யாரு ஒரு நல்ல ஆட்சி புரியறதுக்கு ஒரு நல்ல மகன் வேணும் இல்லையா? சோ நல்ல பிள்ளைகள் வேணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணாரா பாருங்க, ஒரு தர்ம சிந்தனையோட ஒரு தர்ம எண்ணத்தோட தனக்கு பிள்ளை வேணும், தர்மம் தழைக்கும்படி ஒருத்தர் தனக்கு அப்புறம் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த யாகத்தை நடத்தினாராம். சோ இப்படி அவர் அந்த யாகத்தை நடத்தினாலுமே அந்த என்ன பண்ணான்னா யாகம் எதுக்காக பண்ணாரு? பிள்ளை வர வேண்டி. ஆனா அந்த குழந்தைக்காகவே அப்படின்ற யாகம் இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு பிரார்த்தனை ஒரு வேண்டுதல் ஒரு கோவிலுக்கு போகும்போது அந்த பிரார்த்தனை அந்த வேண்டுதலை மனசுல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேண்டுதல் பிரார்த்தனை செய்வோம் இல்லையா? இப்போ இந்த நாபி அப்படின்ற ராஜா குழந்தைக்காக யாகம் செஞ்சாலுமே கூட அவர் என்ன பண்ணாரா, குழந்தைக்காக அப்படி யாகம் இல்லாமல் அந்த யாகத்தினால பகவான் சந்தோஷப்படணும், அவர் திருவுள்ளம் உகந்து இப்படி அவர் சந்தோஷப்பட்டு அவர் திருவுள்ளம் உகந்து நமக்கு என்ன கொடுக்கிறாரோ கொடுக்கட்டும், அதை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யாகம் பண்ணாராம். அதாவது நம்ம பகவத்கீதால பார்த்தோம் இல்லையா, நம்ம செய்யற எல்லா காரியங்களுமே யாக யஜ்ஞம் மாதிரிதான். அந்த யஜ்ஞம் யாகம் அப்படின்றது என்னது, ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த வைதிக காரியம் இல்லையா? பூஜை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கதான் அதேதான் நாராயண பட்டத்திரி என்ன சொன்னாரா, அவன் யாகம் பண்ணாலுமே பிள்ளை வர வேண்டி யாகம் பண்ணாலுமே அத மொத்தமா அந்த ரிசல்ட் மேல மனசு செலுத்துறியா, ஐயோ எனக்கு யாகம் இந்த இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பிரயத்தனப்பட்டு யாகம் பண்றோமே, இந்த யாகம் பண்ணா எனக்கு நிச்சயமா குழந்தை பிறந்துடுமா பிறக்காதா அப்படின்ற டவுட்டோடய பண்ணலையா? ஏன்னா அந்த ஆங்ஸைட்டி அவனுக்கு இல்ல. he dropped all the anxiety in the result. அதாவது அந்த யாகம் பண்றதுனால கிடைக்கக்கூடிய பலன் மீது பற்று வைக்காமல் என்ன பண்ணானா, அந்த யாகம் முழுவதையுமே பகவானுக்கு அர்ப்பணிச்சு பகவான் சந்தோஷப்படணும். அப்படி அவர் சந்தோஷப்பட்டுட்டா என்னவாகும், இந்த லோகத்துல கிடைக்காதது ஏதாவது ஒண்ணு இருக்கா, பகவான் திருப்தி அடைஞ்சுட்டாருன்னா அதனால அந்த ரிசல்ட் பத்தி அவன் கவலையே படவே இல்லையா? சோ இதுல நம்ம என்ன கிரேட் மெசேஜ் நம்ம எடுத்துக்கணும்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் பகவத்கீதால பாக்குற மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய கடமைகள் கர்மானுஷ்டானம் எல்லாத்தையும் எப்படி செய்யணுமா, பலன் கருதி செய்யாமல் பகவானுக்கு அர்ப்பணிச்சு செய்வதை நாம செய்யறதை செஞ்சு கொண்டே இருந்தால், நாம செய்யக்கூடிய காரியத்துல அவர் திருப்திப்படுத்தால் சந்தோஷப்பட்டால், நாம கேட்டதை விட நமக்கு பெரிதாக கொடுத்து விடுவார் இல்லையா அந்த இறைவன். அப்ப நாம எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுப்பது தானே இறைவனுடைய செயல் இல்லையா? அப்போ பகவான் சந்தோஷப்படணும் அப்படின்ற அந்த நாபிராஜா என்ன பண்ணானா, மனைவி மேரு தேவியோட சேர்ந்து அந்த யாகத்தை செய்தா. அப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, அந்த யாகம் செஞ்சுட்டே இருக்கும் போதே அந்த யாகம் பூர்த்தி கூட ஆகலையா இன்னும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகால எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு யாகம் பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறமா தானே அந்த யாகத்தினுடைய அந்த தேவர் காட்சி கொடுப்பாரு, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்பாரு இல்லையா? ஆனா இங்க அதுக்கு மாறா நடக்குதான். என்ன நடந்ததுன்னா, அந்த யாகம் செஞ்சுட்டு இருக்கும் போதே அதுக்கு மத்தியிலே இடையிலேயே பூர்த்தி கூட ஆகலையா. என்ன பண்ணானா, என் குருவாயிரப்பா நாராயண படுத்துறீங்க சொல்றாரு, நீ அந்த நாபிராஜாவுக்கு காட்சி கொடுத்து என்ன வர வேணும்னு கேட்டுவிட்ட, நடுவுலயே ஏன் இப்படி
நீங்க உங்களுக்கு எல்லாம் டவுட் வர்றதா? யாராவது ஒரு ஆன்சர் பண்ணுங்க. இப்படியே யாகம் பூர்த்தி ஆகாம நடுவுலயே பகவான் கிருஷ்ண அந்த குருவாயூரப்பன் தோன்றி உனக்கு என்ன வேணும், ஏன் வரம் கேட்டுட்டாரு. அவருக்கு என்ன அவ்வளவு அர்ஜென்டா? இவன் எப்ப யாகத்தை முடிப்பான், இவனுக்கு நடுவுல போய் வரத்தை கொடுத்துடலாம், இவன் எப்ப முடிக்கிறானோ முடிச்சுட்டோம் அப்படின்னு நடுவுல அந்த யாகத்துக்கு நடுவுலயே வந்து என்ன வரம் காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் கேக்குறாரு இல்லையா? இது எதுக்காக யாராவது யோசிக்க முடியுதா? ஏன் அவர் அவ்வளவு ஸ்ரத்தையா பண்ணாரோ? அப்புறம் வேற யாராவது ஏன் இப்படி நடுவுலயே வந்து இதுல சொல்றாரு பாருங்க, நமிஷ் இஷ்டி மத்தியே அப்படியே தவைவ துஷ்டி கிருத்த யஜ்ஞ கர்மா. அவர் பலன் மேல பற்று இல்லாம செய்யறாருன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால வந்துட்டாரோ? சூப்பர், குட், வெரி குட். நம்ம நந்தினிஜி சொன்னதும் ஸ்ரத்தையோட அந்த டெடிகேஷனோட பலன் மீது பற்று இல்லாமல் பண்ணதுனால, பகவானுக்கே முழுதும் அர்ப்பணிச்சு பண்ணதுனால அவர் அவ்வளவு நாள் வெயிட் பண்ணலையா, எனக்கே அர்ப்பணிச்சுட்டானே இவன், அந்த பலன் மேல பற்று வைக்கலையே, சோ அப்ப நாம ஏன் அந்த யாகம் முடியற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும், அவனுக்கு அந்த பலனை கொடுத்துடலாமே அப்படின்னுட்டு என்ன பண்ணாரா, அந்த சொல்றாரு. இதுல நாராயண பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, இஷ்டங்களை எல்லாம் அருளக்கூடிய குருவாயூரப்பா அப்படின்னு சொல்றாரு. இங்க வருவோம், அதுதான் வாம் திருஷ்டவான் இஷ்டம் இஷ்டதம் இஷ்டி மத்தியே. என்ன பண்ணுவாராம் குருவாயூரப்பன், நம்ம டிசைர்ஸ் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவர் தான் குருவாயூரப்பன். அத சொல்றார், இஷ்டங்களை எல்லாம் அருளக்கூடிய குருவாயூரப்பா அவன் உன்னை சேவித்து விட்டான். யாரு? நாபி ராஜன் பகவானே வந்து காட்சி கொடுத்துட்டார் இல்லையா? ஆனால் நாபிக்கு யாகம் செய்து கொண்டிருக்கும் போதே காட்சி தந்துட்ட. சோ அப்போ என்ன அர்த்தம், எப்போது பகவானுக்கென்று ஒரு செயலை நாம வந்து அர்ப்பணிச்சு தொடங்குறோமோ, when we start itself நம்ம என்ன பண்ணணுமா, பகவானுக்கே அதை அர்ப்பணிச்சு பண்ணும் போது, அப்படி நல்ல எண்ணத்தோடு தொடங்கினோம் என்றால் தொடங்கும் போதே அது பூர்த்தி ஆயிடுறதாம். அது லிட்டரலா பூர்த்தி ஆகணும் கிடையாதான். இப்படி நல்ல எண்ணத்தோட பகவானுக்கே அர்ப்பணிச்சு எந்த ஒரு காரியம், இப்ப நாபி பண்றது ஒரு யாகம், ஆனா நம்ம எந்த செயலுமே பண்ண, எந்த ஒரு ஆக்ஷன்ஸ், எந்த ஒரு தர்ம காரியங்கள், எந்த ஒரு விஷயங்களை செய்ய தொடங்கும் போதே பகவானுக்கு அர்ப்பணிச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய பலன் வந்து நமக்கு லேட்டா கிடைக்காதான், கிடைக்காமையும் போகாதான், அது வெகு விரைவில் கூடிய சீக்கிரமே நமக்கு கிடைச்சிடும் அப்படின்றதான் நாராயண பட்டத்திரி இதுல சொல்றார். அதாவது நல்லெண்ணத்தோட தொடங்கிட்டோம் அப்படின்னா அது தொடங்கும் போதே அந்த காரியம் பூர்த்தி ஆகியக்கூடிய தன்மையை அடைந்து விடுகிறது அப்படின்ற அர்த்தம். அதனால்தான் அந்த யாகத்தினுடைய மத்தியில நடுவுல அந்த நாபிராஜா வந்து உன்னை தரிசித்து விட்டான். ஏன்னா அந்த யாகத்தையும் அவன் உனக்கு அர்ப்பணிச்சு பண்ணதுனால, ஈவந்தோ பிள்ளை வரம் வேண்டிதான் அந்த யாகத்தை நடத்தினா அப்படின்னாலுமே, அந்த யாகம் முழுவதுமே, எனக்கு பிள்ளை பிறந்தாலும் பிறக்காட்டினாலுமே அந்த யாகம் முழுவதுமாக அந்த பகவான் நாராயணன் சந்தோஷப்படட்டும், திருப்தி அடையட்டும் அப்படின்னு பகவானுக்கு அர்ப்பணிச்சு பண்ணதுனால, குருவாயூரப்பா நீ மனமகிழ்ந்து அந்த யாகத்துடைய மத்தியிலே நீ உனக்கு காட்சியை கொடுத்துட்ட. எவ்வளவு பெரிய ஒரு கிரேட் மெசேஜ் பாருங்க. கண்ணன் பகவத்கீதையில சொன்னதுதான் நாராயண பட்டத்திரி இங்க இந்த தசகத்துல இந்த கதையில ரொம்ப அழகா சொல்றாரு. அதுதான் திருஷ்டவான்னா உன்னுடைய தரிசனத்தை அவன் பெற்று விட்டான். இஷ்டம், இனி எப்பேற்பட்டவன் இஷ்டங்கள், அதாவது இஷ்டப்பட்டது எல்லாம் தரக்கூடிய குருவாயூரப்பா. தம் இஷ்டி மத்திய, இஷ்டின்னா அந்த யாகத்தினுடைய நடுவிலேயே, தவைவ துஷ்டி கிருத யஜ்ஞ கர்மா, அந்த யஜ்ஞம் அப்படின்ற கர்மாவை வந்து உனக்கு அர்ப்பணிச்சு பண்ணதுனால நீ அவனுக்கு அந்த யாகத்தினுடைய மத்தியிலேயே உன்னுடைய தரிசனத்தை நீ கொடுத்துட்ட குருவாயூரப்பா அப்படின்றத அந்த ஸ்லோகால சொல்றார். அடுத்த ஸ்லோகா, அபிஷ்டுதஸ்தத்ர முனீஸ்வரைஸ்வம் ராஜ்யஸ்வதுல்யம் சுதமர்த்யமானக ஸ்வயம் ஜனிஷ்யேஹமிதி ப்ருவானக திரோததா பர்ஹிஷி விஸ்வமூர்த்தே. இப்படி இந்த யாகம் நடந்துட்டு இருக்கும் போதே குருவாயூரப்பன் வந்து நாபிக்கு காட்சி கொடுத்தார், அங்க வந்து தோன்றினார் பார்த்தோம் இல்லையா? இப்ப அந்த யாகம் நடந்துட்டு இருக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க பல முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள் எல்லாம் கூடி இருந்தா இல்லையா? பகவானே வந்து நாபிக்கு வந்து தர்ஷனம் கொடுத்ததுனால இவாள் சுத்தி இருந்த முனிவர்கள், ரிஷிகள்லாம் என்ன பண்ணாரா, துதி செய்ய ஆரம்பிச்சுட்டாளா பகவானை பார்த்த உடனே. அப்ப அந்த பகவானுக்கு, அந்த நாராயணனுக்கு இன்னும் பிரீத்தி எடுத்தான். ஏன்னா ஸ்துதி பிரியன் இல்லையா? இந்த ஸ்துதியை கேட்டு இன்னும் பிரீத்தியாகி என்ன பண்ணாரா, அந்த நாபி ராஜாவை பார்த்து உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு, நான் உனக்கு தரேன் அப்படின்னாரா. அப்போ அந்த நாபி மகாராஜா என்ன சொன்னாரா, எனக்கு உன்ன போலவே ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சாராம். அப்போ குருவாயூரப்பன் சொன்னாரா, என்னை போல வா, என்ன மாதிரியே வா,
யாரு பகவான் எப்பேற்பட்டவர், ஒப்பு உயர்வு இல்லாதவர் இல்லையா, ஒப்பிலி அப்பன் இல்லையா, பகவான் மாதிரியே இன்னொருத்தர் யாருமே கிடைக்க முடியாது. அப்ப பகவான் என்ன சொன்னாரா, நானே உனக்கு மகனா வந்து பிறந்துடுறேன், என்ன மாதிரி ஏன் ஒருத்தன், நானே வந்து உனக்கு பிறந்துடுறேன் அப்படின்னுட்டு அந்த நாபி மகாராஜாவுக்கு வரத்தை கொடுத்துட்டு அந்த வேள்வி தீயிலே மறைந்து போயிட்டாரு. அந்த வேள்வி தீ அங்க நடந்துட்டே இருக்கு இல்லையா, முடிக்கல, இன்னும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இல்லையா. என்ன சொன்னாரு குருவாயூரப்பா, யூ கண்டினியூ த யாகம், நான் உனக்கு இந்த வரத்தை கொடுத்துட்டேன், நீ பூர்த்தி செய்யல அப்படின்னாலுமே கூட, ஏன்னா நீ அந்த யாகத்தை ஆரம்பிக்கும் போதே எனக்கு அர்ப்பணிச்சு பண்ணதுனால நான் உள்ள மகிழ்ந்துட்டேன், அதனால உனக்கு வந்து காட்சி கொடுத்து நீ கேட்டதுக்கு மேலாகவே என்ன மாதிரிதான் வேணும்னு சொன்னேன், ஆனா நானே வந்து பிறக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வேள்வி தீயில பகவான் வந்து மறைஞ்சு போயிட்டாரு. அதுதான் 2வது ஸ்லோகா. 3வது ஸ்லோகா படி. நாபிப்ரியாய மதமேரு தேவ்யாம் त्वमं शतो भूर्वृषभाभिधानः अलोक सामान्य गुण प्रभावा प्रभाविता शेष जन प्रमोदः. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுத்து, குருவாயூரப்பன் வேள்வி தீயிலே மறைஞ்சு போயிட்டாரு. அதுக்கு வரத்தை கொடுத்துட்டு அப்போ அந்த வேள்வி அதுக்கப்புறமா நாபி என்ன பண்ணாரா, தொடர்ந்து அந்த யாகத்தை செஞ்சு நிறைவு செய்தாரா. இந்த நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணாரா, நாபி வந்து தன்னுடைய மனைவி மேருதேவிக்கும், நாபிக்கும் மனைவி மேருதேவிக்கும் மகனாக, அதாவது அம்சாவதாரமாக ரிஷபன் அப்படின்ற பெயரோடு நீ தோன்றினாய் குருவாயூரப்பா, நீ சொன்ன மாதிரியே உன்னுடைய ப்ராமிஸ நீ காப்பாத்திட்டு அவ 2 பேருக்கும் அம்சாவதாரமாக ரிஷபன் அப்படின்ற பெயரோட நீ தோன்றினார். நீ தோன்றி இருந்தாலுமே நீ எப்படி இருந்தாராம், ஒரு ஜீவாத்மாவாதான் அவர் தோன்றினார், ஆனால் சாமானியமாக இல்லாமல் ஒரு எப்படி இருந்தாரா, எங்குமே காண முடியாத கேட்க முடியாத அற்புத குணமும் பெருமையும் கொண்டு அந்த அந்த நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடையும்படி நீ வந்து தோன்றினாய், அவ 2 பேருக்கும் நீ மகனாக வந்து பிறந்தாய் அப்படின்றதுதான் 3வது ஸ்லோகாவுடைய அர்த்தம். அப்படி தோன்றினவர் எப்படி இருந்தாரா, சாமானிய மனுஷன். பிகாஸ் பகவான் தன்னுடைய ஒரு ஆவேசத்த சக்தியை உற்பத்தி தான் ரிஷப அவதாரமா பிறந்தாரு இல்லையா. அப்போ ஒரு ஆர்டினரி பர்சனா அவர் இருக்க முடியாது, எக்ஸ்ட்ராடினரி ஒரு சோலா, எக்ஸ்ட்ராடினரி ஒரு பர்சனா இருந்தாரு அப்படின்றதுதான் நாராயண பட்டத்துல இங்க. அதாவது ஒரு அற்புத குணமும் பெருமையும் மிகுந்தவனாக ரிஷப தேவனாக அப்படின்றது இந்த 3வது ஸ்லோகா. 4வது ஸ்லோகா சொல்லுங்க. त्वयि त्रिलोकी पृथ्वीराज्य भारम् निधाय नाभिः सह मेरुदेव्या तपोवनं प्राप्य भवन्निषेवी गदकिलानन्द पदं पदं ते. அப்போ இந்த நாபி மகாராஜா என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய ராஜ்ய பாரத்தை, அந்த பொறுப்புக்கு, அந்த கடமைகளை எல்லாம் இந்த ரிஷப தேவருக்கு வந்து கொடுத்துட்டாராம். என்னது இது, அப்போ அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவான்னா, இப்போ வந்து தசரத சக்கரவர்த்திக்கு வந்து ராமன் வந்து மகனா பிறந்தா இல்லையா. சோ தன்னுடைய மகனுக்கு வந்து எடுத்த உடனே வந்து அதாவது சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம் பண்ண மாட்டான், இளவரச பட்டாபிஷேகம் தான் பண்ணுவான். அதாவது இளவரசரா இருந்து அப்பா என்ன பண்ணுவாரா, உடனே இளவரசன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கைடன்ஸ் பண்ணுவாராம், எப்படி எல்லாம் நாட்டு ஆட்சி பொறுப்பெல்லாம் எப்படி எல்லாம் செய்யணும், எப்படி ஆட்சி செய்யணும் அப்படி எல்லாம். ஆனா இங்க வந்து நாபி ராஜா என்ன பண்ணாரா, எடுத்த எடுப்பிலேயே என்ன பண்ணிட்டாரா, இந்த ரிஷபதேவருக்கு வந்து சக்கரவர்த்தி பட்டாபிஷேகமே பண்ணிட்டாராம். ஏன்னா பகவானுடைய அம்சவதாரமா வந்தவர் தானே இந்த ரிஷபதேவர். சோ அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, எதை கம்பேர் பண்ணி சொல்றாரு பாருங்க, ஸ்வயி திரிலோகி அப்படி இந்த 3 உலகங்களையுமே தாங்கி கொண்டிருக்கும் உன்கிட்ட குருவாயூரப்பா, இந்த 3 உலகத்திலயுமே நீ ராஜ்யம் பண்ற, இந்த ஒரு சின்ன நாட்டு, இந்த பூலோகத்துல இருக்கிற இந்த ராஜ்யத்தையா உன்னால பார்க்க முடியாதுன்னு நாபி மகாராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால அவர் பயிற்சி, உனக்கு கைடன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பகவானுடைய அம்சாவதாரமாகவே இந்த ரிஷப தேவர் வந்து பிறந்ததுனால அவ அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா அவர் தானே வரம், குருவாயூரப்பன் தானே வரம் கொடுத்தாரு, நானே உனக்கு மகனா பிறந்துடுறேன். பகவானே வந்து மகனா பிறந்ததுனால இந்த நாபி மகாராஜா என்ன பண்ணாரா, இளவரச பட்டாபிஷேகம் ஒன்னெல்லாம் நடத்த வேண்டாம், என்னுடைய கைடன்ஸ் ஒன்னும் உனக்கு அவருக்கு தேவைப்படாது. ஏன்னா 3 உலகங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய ராஜ்யம் பண்ணக்கூடியவருக்கு இந்த ராஜ்ய பொறுப்பை இந்த பாரதியா சுமக்க தெரியாது அப்படின்னுட்டு என்ன பண்ணிட்டாரா,
அவருக்கு எல்லாம் அந்த சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம் செஞ்சு நாபி மகாராஜா என்ன பண்ணாரா, தன்னுடைய மனைவியோட வானப்பிரஸ்தம் போயிட்டாராம். ராஜ்யபாரத்தை ரிஷபதேவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எதுக்கு போனார்னா, தவம் செய்யறதுக்காக காட்டுக்கு போய் அங்க அவர் உன்னை வழிபட்டு ஆனந்தமயமான உன்னுடைய பரமபதத்தை அவர் அடைந்து விட்டார்கள். யாரு? நாபி மகாராஜாவும் அவருடைய மனைவியும் காட்டுக்கு போய் தவம் செஞ்சு குருவாயூரப்பா உன்னை அவர்கள் அடைந்து விட்டார்கள், உன்கிட்டே அந்த ஆக்ஷேப பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு அப்படின்றதுதான் 4வது ஸ்லோகம். 5வது படி. இந்திரஸ்வதுத்கர்ஷ கிருதாதமர்ஷாத் வவர்ஷனாஸ்மின் அஜனாபவர்ஷே யதா ததா த்வம் நிஜயோக சக்த்யா சுவர்ஷமேன யதா சுவர்ஷம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ரிஷபதேவர் நல்ல அவ அப்பா காட்டுக்கு போயிட்டார், ராஜ்ய பொறுப்பு பாரதெல்லாம் ஒப்படைச்சிட்டு. இப்ப ரிஷபதேவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம், ரொம்ப நல்லாட்சி புரியுறார். அதாவது பெருமைக்குரிய செயல்கள் எல்லாம் செய்யறாரு, தர்ம ரக்ஷன் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. சோ இப்படி இவருக்கு இந்த பூலோகத்துல அவருக்கு புகழ், பேரு, அந்தஸ்து எல்லாம் கிடைக்கிறது. அப்போ என்ன நடந்ததுன்னா, தேவலோக தலைவன் இந்திரன் இருக்கா இல்லையா, குருவாயூரப்பா உன்னுடைய இந்த ரிஷபதேவருக்கு ஒரு அம்சவதாரமா தானே பிறந்தாரு. இப்படி இவருடைய உயர்ந்த இந்த ரிஷபதேவருடைய உயர்ந்த செயல்கள் மேல இந்த இந்திரனுக்கு பொறாம வந்துட்டான். என்னடா, நம்ம தான் இந்த 3 உலகத்தையும் ஆட்சி செய்யறோம், நமக்கு கிடைக்காத இந்த பேரும் புகழும் இப்ப இந்த பூலோகத்துல ஆட்சி செய்யற குறுகிய காலத்துல இந்த ரிஷபதேவருக்கு கிடைச்சிருத்தே அப்படின்னு பொறாம வந்துருத்தான். ஆனா தன்னை விட விஞ்சியவர்கள் யாருமே இந்த 3 லோகத்திலயும் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த கெட்ட எண்ணம் தான் அவனுக்கு அந்த பொறாமை தோன்ற காரணமா இருந்துதான். சோ ஆனா அவனுக்கு புரியல, அந்த பொறாமை அப்படின்ற அந்த கெட்ட எண்ணம் அவனுடைய மதியை மறைச்சிட்டான். என்னன்னா, இந்த ரிஷபதேவர் யாரு, பகவானுடைய அம்ச அவதாரம் அப்படின்றதே அவன் புரிஞ்சுக்கல. ஏன்னா புரியுற பக்குவம் அவனுக்கு இல்ல. கெட்ட குணம் இருந்தா பகவான் யாரோ, பகவானை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இல்லையா. சோ அதனால அந்த பொறாமையும் அந்த கெட்ட குணம் இருந்ததுனால அம்ச அவதாரம் இவர் தான் அப்படின்றது புரிஞ்சுக்காம அவர் மேலே பொறாமைப்பட்டான். அதனால என்ன பண்ணா, குருவாயூரப்பா நீ யாருன்னு தெரிஞ்சுட்டுமே புரியாதவன் மாதிரி அவன் உண்மையில பொறாமப்பட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பொறாமப்பட்டு அஜனாப தேசம் என்ன பண்ணானா, இங்க அஜனாப தேசம்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்க. இந்த அஜன் அப்படின்னா பிரம்மா. யாரு? அஜன்னா பிரம்மாவுக்கு தான் பேர். அப்ப பிரம்மாவால படைக்கப்பட்ட இந்த மொத்த பூலோகம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அஜன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அஜன் யாருக்கு பேரு கேட்டா என்ன சொல்லும்? பிரம்மா. அப்ப அஜன என்ன அர்த்தம்? இந்த மொத்த பூமிக்கு பேர் தான் அஜன். ஏன்னா பிரம்மாவனால படைக்கப்பட்டதுதான் இந்த மொத்த பூமி இல்லையா. இப்போ இங்க அஜநாபன் வருது. நாபின்னா என்ன? உந்தி. அப்போ இந்த மொத்த உலகத்துக்குமே நாபியாக, அதாவது சென்டர் பாயிண்டா இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா நம்ம பாரத தேசம். அதுதான் இங்க அஜநாப. அஜநாபன்னா என்ன அர்த்தம்? எதை குறிக்கிறதுன்னா நம்ம பாரத தேசத்தை தான் குறிக்கிறது. சோ அஜனா என்னது? இந்த மொத்த உலகம். நாபனா நாபி. நாபின்னா என்னது? தொப்புள் சொல்லுவோம் இல்லையா, the center point of the whole body. இப்ப நம்ம இந்த அந்த மேல பார்த்தையும் கீழே பார்த்தையும் டிவைட் பண்றது எக்ஸாக்டா பார்த்தோம் எதுன்னா இந்த நாபி, இந்த தொப்புள் தான் இல்லையா. சோ அதே மாதிரிதான் இந்த மொத்த உலகத்துக்கும் சென்டர் பாயிண்ட். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம், அந்த ஈக்குவேட்டருக்கு கொஞ்சம் மேல நம்ம இருப்போம். அந்த ஏசியா கண்டத்தை தான் சில பேர் சொல்வா பாரத வருஷ கண்டே, கான்டினென்ட்னே சொல்வா. நம்ம தேசம் கூட கிடையாது. கண்டேன்னா கான்டினென்ட், எக்ஸாக்ட்லி கான்டினென்ட் சொல்லுவா. அந்த காலத்துல முழு ஏசியா காண்டமுமே பாரத தேசம் தான் சொல்லப்பட்டது. அப்ப அஜநாப அப்படின்னு எதை குறிக்கிறதுனா நம்ம பாரத தேசம், பாரத கண்டத்தை தான் அது குறிக்கிறது. சோ இந்த இந்திரன் என்ன பண்ணானா, இந்த ரிஷபதேவர் மேல இருந்த பொறாமையினால என்ன பண்ணானா, இந்த அஜநாப தேசத்தின் மேல மழை கொடுக்க நான் மழையே பொழிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானா. மழை பொழியாம இருந்தானா இந்த இந்திரன். அப்ப ரிஷபதேவனாகிய நீ குருவாயூரப்பா நீ என்ன பண்ணனா, உன்னுடைய யோக சக்தியினால நல்ல மழை, அதாவது நல்ல மழை ஆண்டாள் சொல்வா இல்லையா, என்ன சொல்வா திருப்பாவையில, என்ன மழை சொல்வா?
தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து சொல்வா இல்லையா? அது மாதிரி இங்க என்ன பண்ணாரா ரிஷப தேவர் அந்த என்ன பண்ணாரா தன்னுடைய யோக சக்தியினால நல்ல மழை, அதாவது வெள்ளக்கேடு வறட்சிக்கேடு இல்லாத நல்ல மழையை நன்றாக பொழியும்படி குருவாயூரப்பா நீயே செய்து விட்டா. அப்போ என்ன பண்ண, உன் நாட்டுல நல்லா நீ மழை பெய்ய செஞ்சு செழிப்பு நன்றாக ஏற்படும்படி நீயே செஞ்சுட்ட. எதனால? உன்னுடைய யோக சக்தியினால. என்ன செஞ்சாரா, இந்திரா நீ மழை கொடுக்கலன்னா என்ன, நானே மழை பொய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய யோக சக்தியாலே மழை பொழியும்படி நீ செய்து விட்டாய். இங்க அந்த அஜனாப வருஷ அந்த அந்த பாரத தேசத்தின் மேல, பாரத கண்டத்தின் மேல உன்னுடைய யோக சக்தியினாலே நீ மழை பொழிய செய்தாய். இந்திரன் பொறாமப்பட்டாலுமே கூட. அடுத்த ஸ்லோகா படிங்க. இதுதான் 4வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகம். 6வது படி. जितेन्द्र दत्तां कमनीं जयन्तीं अथोत्व अन्नात्मरताशयोऽपि अजीजनस्तत्र शतं तनूजान् येषां शिटीक्षो परधोक्र जन्मा. அஜனாபன்னா என்ன சொல்லணும்? பாரத தேசம். அஜனா என்னது? மொத்த பூமி. அஜன்னா யாரு? பிரம்மன். அஜனாபன்னா பாரத தேசம், பாரத கண்டம், ஏஷியான்னு கூட சொல்லலாம். அத மழை ஸ்டாப் பண்ணதுனால குருவாயூரப்பனே மழை பெஞ்சு அத ஒரு செழிப்பான பூமியா ஆக்கினாரு பகவான். இப்ப என்ன ஆயிடுத்து அப்படின்னா 6வது ஸ்லோகத்துல ரொம்ப விரிவாலாம் சொல்லல, எப்படி இந்திரனுக்கு கர்வம் போச்சுலாம் சொல்லல. அடுத்தடுத்து என்னன்றது கிறிஸ்பா சொல்லிட்டே வர்றாரு நாராயண பட்டத்திரி. 6வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்திரனுக்கு கர்வம் போயிடுச்சு. எப்போ கர்வம் போயிடுச்சு? இப்ப நம்ம கிருஷ்ணாவதாரத்துல என்ன பார்த்தோம்? மழை பொழிந்து அபச்சாரப்பட்டான் கண்ணன் கிட்ட. இங்க மழை பொழியாமல் ரிஷபதேவர் கிட்ட அபச்சாரப்பட்டுட்டான் இல்லையா? லேட்டர் தான் அவன் புரிஞ்சான், யாரு கிருஷ்ணன் ஒரு சாதாரண அவதாரம் கிடையாது, ஸ்ரீ சாக்ஷாத் நாராயணனுடைய அவதாரம். புரிஞ்சுட்டு என்ன பண்ணா, அபச்சாரப்பட்டுட்டமே இப்படி பகவான் கிட்டேன்ட்டு மன்னிப்பு கேட்டு அங்க கோவிந்த பட்ட அபிஷேகம் பண்ணா இல்லையா? அதாவது கிருஷ்ணனுக்கு கோவிந்த பட்ட அபிஷேகம் நடத்தினது இந்திரன் தான். இப்போ இங்க என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்திரனுக்கு கர்வம் போயிடுச்சு. லேட் ரியலைசேஷன் தான் இல்லையா? அப்ப இந்திரன் என்ன பண்ணான்னா, ஏ குருவாயூரப்பா உன்கிட்ட அடிபணிஞ்சு, அதாவது ரிஷபதேவர் கிட்ட அடிபணிஞ்சு மன்னிப்பு கேட்டா. அதன் பிறகு என்ன பண்ணானா, தன்னு பண்ண தப்புக்கு பிராச்சித்தமா தன்னுடைய ஒரு பெண்ணை கன்னிகாதானமாக செய்து கொடுத்தான். அதாவது அழகு, யாரு அவ பேர் என்னன்னா ஜெயந்தி. அழகு அவ எப்படின்னா ரொம்ப அழகா இருப்பானா அந்த ஜெயந்தி. சோ அழகு மிக்கவளான அந்த ஜெயந்தி அப்படின்ற பெண்ணை நீ மனமுடித்து கொள்ளும்படி குருவாயூரப்பா உன்னிடம் அந்த பெண்ணை சமர்ப்பித்தான் இந்திரன், தான் பண்ண தப்புக்கு பிராச்சித்தமாக. அப்போது ரிஷபதேவர் என்ன பண்ணாரா? இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும், என்ன நம்ம பரிஜி ரிஷபதேவர் எதுக்கு அவதாரம் பண்ணாரு? யோக பக்தி யோகத்தை பரப்புறதுக்காக இல்லையா? அந்த அஷ்டாங்க யோகத்தை மக்கள் கிட்ட உபதேசம் பண்றதுக்காக. என்ன இவர் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி திருமண வாழ்க்கை நுழையாம நிறைய மியூட்ல போடுங்களேன், டவுட் வரும். விமலாத்த மியூட்ல போங்கத்த. விமலாத்த மியூட்ல போங்களேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இல்லையா? இந்த ரிஷப தேவர் அப்படின்னு ஒரு பெரிய யோகி. யோகின்னா யாரு? திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையாத ஒரு சன்னியாசி வாழ்க்கையில இந்த நம்ம இப்ப ஆதிசங்கரர் எடுத்தோம்னா ஒரு யோகி வாழ்க்கைய வாழ்ந்தவர் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு யோகீஸ்வரர் தானே நீங்க சொன்னீங்க. இப்ப என்ன அவருக்கு இந்திரன் தன்னுடைய பெண்ணான ஜெயந்தியை மனம் முடித்து குடிக்கிறார் அப்படின்ற மாதிரி வருது. இது என்ன ஒண்ணுமே சிங்க்ரனைஸே ஆகலையே அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணும் இல்லையா? அப்போ ரிஷபதேவர் என்ன பண்ணாரா, கல்யாணம் பண்ணிப்போன்னு அர்ப்பணிச்சுட்டாரா. அப்ப ரிஷபதேவர் தன்னிலே தானே ஆனந்தம் கொண்டு, அதாவது அந்த செல்ஃப் பிளிஸ்னஸ் சொல்வா இல்லையா, அதிலே லயிச்சிருந்தாராம். தான் ஜீவாத்மாவாக இருந்தாலுமே பெருமாளோட ஒரு ஆவேசம் தனக்குள்ள இருக்கிறது அப்படின்றது அவர் தெரிஞ்சுட்டவர் இல்லையா? அதனால அப்போ பகவான் நமக்குள்ள எழுந்தருள் இருக்காரு அப்படின்னு சொல்லி பகவானிடமே அவர் ஈடுபட்டு இருந்தாலுமே கூட, அவர் யோகேஸ்வரரா இருந்தாலுமே கூட, அப்ப என்ன பண்ணாரா, ஒரு பெரிய யோகி, இந்த உலகத்துக்கு ஒரு யோகியாக இருந்து பகவான நம்ம எப்படி தியானிக்கணும், பக்தி யோக தியானத்துல அஷ்டாங்க யோகத்துல எப்படி ஈடுபடணும், இத சொல்ல வந்தவர் ஏன் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னா, தர்ம அனுஷ்டானம் அப்படின்றது இந்த உலகத்துக்கு காண்கிறோம். தர்மத்தை எப்படி அனுஷ்டானம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள், லீவிங் எக்ஸாம்பிளா வாழ்ந்து காமிக்கணும் இல்லையா? இந்த தர்மத்தை எல்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்றது அப்படின்றது இந்த உலகத்துக்கு காட்டணும் இல்லையா? அப்கோர்ஸ்
பக்தி யோகத்துல ஈடுபட்டு பகவானை தியானிக்கணும் தான். பக்தி யோகத்துலதான் ஈடுபடணும், பகவானை அதுல முதலமா தியானிக்க முடியும். ஆனா அந்த பக்திக்கு அங்கமாக இருப்பது எது? கர்ம அனுஷ்டானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது. இப்ப நீங்க எல்லாம் நம்ம பக்தி பண்றோம்னா எப்படி பண்ணுவோம்? நிறைய பண்டிகைகள், திருவிழாக்கள், அதுக்கப்புறமா நம்ம திருமணங்கள், நிறைய ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் பண்றோம் இல்லையா? இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றோம் இல்லையா? இப்ப விரதம் இருக்கிறது, பூஜை புனஸ்காரம் பண்றது, கோவிலுக்கு போறது, காணிக்க போடுறது, வேண்டுதல் வைக்கிறது எல்லாமே ஒரு பக்தியினுடைய அம்சம் தான். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? இதுக்கெல்லாம் என்ன அங்கமா இருக்க முடியாது? கர்ம அனுஷ்டானங்கள் இல்லையா? நித்திய கர்மாக்கள் இல்லையா? அப்போ என்ன பண்ணாரா, இந்த பக்திக்கு அங்கமாக கர்ம அனுஷ்டானம் ஒண்ணு இருக்கிறது. இந்த உலகத்துல நமக்கு விதிக்கப்பட்ட அந்த கடமை கர்மங்கள் இதையெல்லாம் நாம குறைவர செய்யணும். நான் பக்தியில ஈடுபடுறேன், பகவானை தியானிக்கிறேன் அப்படின்னுட்டு இவரை நம்பிதானே நாபிராஜா பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு ரிஷபதேவர் கிட்ட. நீ நல்ல ஆட்சி புரியணும், தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அப்பா கொடுத்த ஆட்சி பொறுப்பு. இந்த நாட்டு இந்த மக்கள் எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் நான் பக்தியில ஈடுபடுறேன், யோகத்துல ஈடுபடுறேன், பிரச்சாரம் பண்றேன், இதெல்லாம் உபதேசம் பண்றேன்னு போயிட்டா இந்த நாட்டை யாரு காப்பாத்துவா? இவர் தானே காப்பாத்தி ஆகணும். அப்படி இருந்தாலுமே கூட, அதாவது ஒரு பெரிய யோகியாக இருந்தாலுமே கூட அவர் என்ன பண்ணாரா, நித்திய அனுஷ்டானங்கள், சில கடமைகள் பொறுப்புகள் நமக்கு இருக்கு. நாம அந்த கடமை பொறுப்புகள் எல்லாம் ஏற்று நடந்து காமிச்சாதானே நமக்கு பின்னாடி வரவா நம்மள ஃபாலோ பண்ணி அதே மாதிரி கடமைகள் பொறுப்புகள் எல்லாம் கைவிடாம குறைவர அவள நிறைவேற்றுவா இல்லையா? அதனால ரிஷபதேவர் என்ன யோசிச்சாரா, நாம திருமணம் செஞ்சு கொள்ளலாம். இந்திரன் நமக்கு முன் தன்னுடைய பெண்ணை கொடுக்கறானே அப்படின்னுட்டு என்ன பண்ணானா, அந்த தர்மங்களை எல்லாம், வேதத்தில் சொல்லப்பட்ட அனுஷ்டானங்களை எல்லாம் நாம் செய்யணும்னா முதல் படி என்ன? வேதத்துல சொல்லி இருக்கிற தர்மங்கள், அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் நம்ம செய்யணும்னா முதல் படி லைஃப் பார்ட்னர், அதாவது மனைவி வேணும். அதனாலதான் மனைவிக்கு பேரு சக தர்மச்சாரிணி. அதாவது கூடவே இருந்து தர்மங்களுக்கு எல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த மனைவி இல்லாமல் எந்த தர்மமும் ஒரு ஆணால செய்யவே முடியாது. அதாவது ரிஷபதேவர் ஒரு பகவானுடைய அம்சவதாரம் தான். அவர் பெரிய யோகி தான். பக்தி யோகத்தை, தியான யோகத்தை இந்த உலகத்துக்கு பரப்ப வந்தவர் தான். இப்படி இதெல்லாம் விட்டுட்டு அவர் இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு இல்வாழ்க்கையில் ஈடுபட்டா எப்படி பக்தி உண்டாகும்? எப்படி யோகத்துல ஈடுபடுறது, எப்படி பகவானை தியானிக்கிறது அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? என்ன சொல்ல வர நாராயண பட்டத்திரி, நீ பக்தியில ஈடுபடணும், யோகத்துல ஈடுபடணும் அப்படின்னா கூடமே உனக்கு உன்னுடைய மனைவி, நீ இல்வாழ்க்கையில முதல்ல ஈடுபடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ம யோகத்துல முதல்ல ஈடுபடணும். கர்ம யோகத்துல முதல்ல நம்ம ஈடுபட்டு நம்மளுடைய மைண்ட் பியூரிஃபை பண்ணிட்டாதான் பக்தியிலுமே ஈடுபட முடியும். பியூரிஃபை ஆகாத மைண்டுனால பக்தியிலையோ தியானத்திலும் ஈடுபட முடியாதே. நம்ம ரைட் ஆர் ராங்? பகவத்கீதையில அதுதானே கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இது நான் சொல்றது புரியுதா? ஏன் ரிஷபதேவர் பகவானுடைய ஒரு அவளுக்கு திருமண வாழ்க்கையில ஒண்ணும் தேவையில்லையே. பகவானுடைய அம்சாவதாரமா வந்துட்டா ஏன் திருமண வாழ்க்கை, ஏன் இந்த இல்வாழ்க்கை தேவையில்லையே? நேரா பக்தியில ஈடுபட்டு தியானத்துல ஈடுபட்டு அவர் மோட்சத்தை அடைஞ்சு விடலாமே. அப்படி அவர் செய்யல. நம்மளை பின்பற்றி சில பேர் வாழணும் இல்லையா இந்த உலகத்துல? அவளும் அவருடைய தர்மங்கள் அனுஷ்டானங்கள்லாம் கைவிட்டுட்டு இப்படி அவாவா குடும்பத்தை விட்டுட்டு துறவியாக ஒரு யோகியாக இந்த நாட்டையும் வீட்டையும் சமுதாயத்தையும் விட்டுட்டு போயிடக்கூடாது, நான் அதுக்கு எக்ஸாம்பிளா இருந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு ரிஷபதேவர் என்ன பண்ணாரா, நான் ஒரு ஜீவாத்மாவாக இருந்தாலுமே கூட, பகவான் என்கிட்ட தன்னுடைய அம்சத்தை செலுத்தி இருந்தாலுமே கூட, நான் இந்த உலகத்திற்கு பிறப்பெடுத்தது எதற்காக? இந்த பக்தியை பரப்பறதுக்காக, யோக நிலை எடுத்து சொல்றதுக்காக இருந்தாலுமே கூட திருமணம் இல்வாழ்க்கை அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் மிகவும் அவசியமான ஒன்று. ஏன்னா இல்வாழ்க்கையில ஈடுபட்டு மனைவி அப்படின்ற அந்த பார்ட்னர்ன்றது ஒவ்வொரு ஆண்மகனுக்குமே அதாவது இன்றியமையாத அப்படின்னு கூட மிகவும் அவசியமானவன். ஏன்னா அந்த தர்ம அனுஷ்டானங்கள், வேதத்துல சொல்லியிருக்க அந்த தர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அத ஒருத்தர் செயல்படுத்தணும் அப்படின்னா மனைவி கண்டிப்பாக இருக்கணும். உறுதுணையாக மட்டும் இல்ல, எந்த மனைவி இல்லாமல் எந்த ஆண்மகனாலையும் எந்த தர்மமும் செய்ய முடியாது. மனைவி இல்லாத கணவனுக்கு வேல்யூவே கிடையாது. அதுதான் இங்க நாராயண பட்டத்திரி ரொம்ப அழகா சொல்றார். அப்ப தர்மத்தை செய்வதற்கு அவளுக்கு அதிகாரம் கூட கிடையாதான். எவ்வளவு அழகா சொல்றாரு. நம்மளுடைய சிஸ்டமே அப்படிதான். கல்யாணம் திருமணம் செஞ்சுட்டாதான் ஒரு ஆண்மகனால எந்த தர்மத்தை காரியம் எடுத்து செய்ய முடியும்.
அதனாலதான் மனைவிக்கு வந்து சக தர்மச்சாரிணி. மனைவி இல்லாமல் எந்த தர்ம அனுஷ்டானங்களையும் செய்ய அவளுக்கு அதிகாரம் கிடையாது. தர்மத்தை செய்வதற்கு எந்த ஆண்மகனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஆக மனைவி என்பவள் நம்முடைய கர்மாக்கள், நம்முடைய அனுஷ்டானங்கள், வைதிக காரியங்கள் செய்வதற்கு வேண்டும். அதனால முதல் படி கர்மயோகம் என்பதை உலகத்திற்கு காட்டணும் அப்படின்றதுக்காகவே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். யாரு? ரிஷபதேவர். ரிஷபதேவர் வந்து ஒரு பெரிய யோகி. அவர் என்ன செய்கிறாரோ அதை தான் மத்தவாலாம் ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்து செய்வார்கள் இல்லையா? இப்படி ஒரு பெரிய லெஜெண்டரி யாராவது வாழ்ந்துட்டு போனா என்ன சொல்லுவோம்? இப்படி ராமர் மாதிரி வாழணும், கிருஷ்ணர் மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பெரிய பெரிய நம்ம வந்து லெஜெண்டரி எல்லாம் நம்ம எக்ஸாம்பிள், லைஃப் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம் இல்லையா? அதனால ரிஷபதேவர் என்ன பண்ணாரா, திருமணம் செய்து கொண்டு தர்மனுஷ்டானம் செய்து காண்பித்தால் தான் என் பின்னாடி வருபவர்களுக்கு அதை பின்பற்ற வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால அவருக்கு திருமண வாழ்க்கையில நாட்டம் இல்லாட்டினாலுமே கூட இல்வாழ்க்கை மிக மிக அவசியம் என்று கருதி திருக்கல்யாணம் செய்து கொண்டார் ரிஷபதேவர். இப்ப இது வந்து இதெல்லாம் வந்து அதுல சொல்லல, இதுல இன்டர்னலா அமைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். இல்வாழ்க்கை எவ்வளவு மிக அவசியம், இல்லறம் எவ்வளவு மிக முக்கியமானது, மனைவி அப்படின்றவ எவ்வளவு ஒரு அவசியமான ஒரு துணையா ஒரு ஆண்மகனுடைய வாழ்க்கையில இருக்கா அப்படின்றதெல்லாம் வலியுறுத்துறார் நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகால. சோ இப்படி வந்து இந்திரன் வந்து தன்னுடைய கர்ப்பம் அழிஞ்சு என்ன பண்ணாரா, தன்னுடைய பெண்ணான ஜெயந்திய வந்து மனம் முடிச்சு கொடுக்கிறாரு. ரிஷபதேவரும் இல்வாழ்க்கையை நாட்டம் இல்ல அப்படின்னாலுமே கூட தன்னை பின்பற்றி ஃபாலோ பண்ணி எல்லாருமே கர்மயோகத்துல ஈடுபடணும் அப்படின்றதுக்காக திருமணத்தை செய்து கொண்டார். இப்ப இவா 2 பேருக்கும் திருமணம் நடந்த உடனே 100 பிள்ளைகளை பெற்று எடுத்தார். என்னடா இது ஜி, என்ன இது, திருமணம் செஞ்சுட்டதே எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு, இதுல 100 பசங்களை பெத்துட்டாரா, இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி கேள்வி வரும் இல்லையா? அந்த 100 பிள்ளைகள்ல முதல் பிள்ளைதான் ராஜாவாகிய பரதர். புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் நான் இப்ப சொல்ல போறேன்னா, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ. நம்ம தேசத்துக்கு ஏன் பாரத தேசம் அப்படின்னு பேர் வந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த 100 பிள்ளைகள்ல முதல்ல பிறந்தவர் தான் ராஜாவாகிய பரதர். அப்ப ரிஷபதேவருக்கு அப்புறமா இந்த பரதர் தான் இந்த அஜனாப வருஷம் பார்த்தோம் இல்லையா, இந்த ஆசியா கண்டம், இந்த பரத கண்டத்தை வந்து ஆட்சி செய்தார். சோ இப்ப பரதர் ஆட்சி செய்ததுனாலதான் நம்ம நாட்டுக்கு வந்து பாரத வருஷம் அப்படின்ற பெயரே வந்தது. அதாவது இந்த அளவுக்குமே பாரத தேசம் சொல்றோம் இல்லையா, எதனால அப்படின்னா இந்த பரதர் வந்து நல்ல ஆட்சி செஞ்சதுனாலதான் வந்து இந்த நம்ம தேசத்துக்கு, நம்ம நாட்டுக்கு பாரத நாடு, பாரத தேசம் அப்படின்ற பேர் வந்தது. யாருனால வந்தது? ரிஷபதேவர். அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ரிஷப யோகேஸ்வர சரிதம். இது யாரோட புள்ள? நாபியினுடைய புள்ள. நாபி யாருடைய பையன்? நாபி ஆக்னீந்திரன் இல்லையா? ஆக்னீந்திரன் யாருடைய பையன்? அகைன் பிரியவர்த்தன். பிரியவர்த்தன் யாருடைய பையன்? ஸ்வயம்புமன். ஸ்வயம்புமனுடைய பிள்ளை பிரியவர்த்தன், 2வது மகன் பிரியவர்த்தன், அவனுடைய மகன் ஆக்னீந்திரன். அந்த ஆக்னீந்திரனுக்கு நாபி அப்படின்ற மகன் பிறந்தான். அந்த நாபி மகாராஜாவுக்கு வந்து யார் பிறந்தது? இவர் ரிஷபர் அப்படின்ற பகவானே அம்சாவதாரமா வந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா ரிஷபன் என்ன பண்ணாரு, இந்திரனுடைய பெண்ண ஜெயந்தி அப்படின்ற பெண்ணை திருமணம் செஞ்சு கொண்டாரு. திருமணம் செஞ்சு கொண்டு 100 பிள்ளைகளை பெற்று எடுத்தார். அந்த 100 பிள்ளைகளை முதல் பிள்ளை தான் பரத ராஜா. இந்த பரத ராஜா இந்த பாரத தேசத்தை வந்து நல்ல ஆட்சி செஞ்சதுனாலதான் அவருடைய பெயராலே நம்ம தேசம் வந்து பெயர் பெற்று இன்றாலும் விளங்குகிறது, பாரத தேசம் அப்படின்ட்டு. நம்ம இதிகாச புராணங்கள்லாம் பார்த்தோம்னா 4 பரதர்களை வந்து பார்க்கலாம். 4 பரதர்கள். இதுல சீனியர் மோஸ்ட் பரதர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த ரிஷபதேவருடைய 100 பிள்ளைகளை முதல் புதல்வன் தான் இந்த சீனியர் மோஸ்ட் பரதன். அவருடைய பேர்ல தான் நம்ம நாடு பாரத தேசம் அப்படின்னு விளங்கிட்டு வருது. 2வது பரதர் யாருன்னு பார்த்தோம்னா துஷ்யந்தன் சகுந்தலைக்கு மன்னனாக பிறந்தவர். துஷ்யந்தன் சகுந்தலைக்கு. 3வது பரதர் யாருன்னு பார்த்தோம்னா ராமாயணத்துல வந்து ராமனுடைய தம்பியா வந்தவர் தான் பரதர். இந்த 3 பேருமே யாருன்னு பார்த்தோம்னா, அதாவது ரிஷபதேவருடைய மகன் பரதன், அதுக்கப்புறமா சாகுந்தலை துஷ்யந்தனுக்கு மகனாக பிறந்தவரும் பரதன், அதுக்கப்புறமா ராமாயணத்துல ராமனுடைய தம்பியாக வந்தவர் பரதன். இந்த 3 பேருமே பார்த்தோம்னா வாழ்க்கையில ஒத்துமை இருக்கு. என்னன்னா மன்னர்கள், அதாவது மன்னர்களாக ஆட்சி செஞ்சார். இந்த 4வது பரதர் யாருன்னு பார்த்தோம்னா பரத ரிஷி. இவர் தான் நாட்டிய சாஸ்திரத்தை வந்து வழங்கினார். அதனாலதான் இன்னைக்குமே பரதநாட்டியம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது.
புரியுதா உங்களுக்கு? பரதநாட்டியம் ஏன் பேர் வந்ததுன்னா இந்த பரத ரிஷி அப்படின்ற ஒருத்தர் வந்து தோன்றினதுனாலதான். இந்த பரத ரிஷி உடைய வரலாறு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, இவரு பரதரா பிறந்தப்போ, சாரி இதை நான் அப்புறமா சொல்றேன், இது லிட்டில் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, சோ அப்ப 4 பரதரை நம்ம பார்த்தோம் இல்லையா? ரிஷபதேவருடைய மகன் பரத ராஜாவனுடைய பெயர்னாலதான் இன்னைக்கும் நம்ம தேசம் வந்து பாரத தேசம் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்னொருத்தர் வந்து துஷ்யந்தன் சகுந்தலைக்கு பரதனாக பிறந்தவர் பரத மன்னன். அதுக்கப்புறமா ராமாயணத்துல ராமனுடைய தம்பியாக பிறந்தவர் பரதன். 4வது பரதர் யாருன்னு பார்த்தோம்னா பரத ரிஷின் அப்படின்னு சொல்லப்பட்ட நாட்டிய சாஸ்திரத்தை வழங்கினவர் தான். அதனாலதான் இன்னைக்குமே பரதநாட்டியம் நம்ம சொல்றோம். சோ 3 பரதர்களை நம்ம இதிகாச புராணத்துல பாக்கலாம். நீங்க அப்புறம் என்ன கேள்வி கேட்கலாம், 4 பரதர் சொல்லிருக்காளே, இதுல நீங்க எந்த பரதர் சொல்லிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல சீனியர் மோஸ்ட் பரதர் யாருன்னா ரிஷபதேவருக்கு பிறந்தவர் தான் சீனியர் மோஸ்ட் பரதர். சரியா? அடுத்த ஸ்லோகா படி. நவா பவன் யோகிவரா நவான்யே त्वपालयन् भारतवर्षकण्ठान् सैकात्वशीतिस्तव शेषपुत्राः तपोबलात् भूसुरभूयमीयुः. நந்தினிஜி, நீங்க பாகவத புராணம் எடுத்துட்டு பார்த்தோம்னா இந்த பரதர்கள் எல்லாம் பத்தி சொன்னோம் இல்லையா? அந்த 4 பரதர்களுடைய சரிதம் வந்து விரிவா சொல்லியிருப்பா பாகவதத்துல பார்த்தோம்னா இந்த சாப்டர் வரும்போது. இப்ப 7வது ஸ்லோகத்துல என்ன பார்க்க போறோம்னா, இந்த 100 பிள்ளைகள் பிறந்தான்னு பார்த்தோம் இல்லையா? 6வது ஸ்லோகத்தை இந்த 100 பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரும் எந்த வழியில பயணித்தார்கள், அதாவது எப்படி அவன் வாழ்க்கையை நடத்தினா அப்படின்றத பார்க்க போறோம். நவ அப்படின்னா 9 பேர். இந்த 9 பேர். சோ இதுல வந்து முதல் பிள்ளை யாரு? பரதர். அவர் சக்கரவர்த்தியான ராஜாவாகி இந்த நாட்டை, இந்த பாரத கண்டத்தையே வந்து ஆட்சி செஞ்சார் பார்த்தோம். அந்த பரதருக்கு அடுத்த அந்த 9 பிள்ளைகள் எப்படி அவ வாழ்க்கையை நடத்தினா பார்த்தோம்னா, ஒரு மிகச்சிறந்த யோகிகளாக ஆயிட்டாளாம். அவலாம் மிகச்சிறந்த யோகிகளாக என்ன பண்ணார்னா பாகவத தர்மத்தை வந்து கடைபிடிச்சாலாம். அதாவது பகவானுக்கு அடியார்களாக எப்படி இருக்கணும் அப்படின்ற தர்மத்தை கடைபிடிச்சு அவ என்ன பண்ணாலாம், எல்லாருக்கும் அந்த பாகவத தர்மத்தை உபதேசம் செய்தார்கள். அப்போ அந்த 9 பிள்ளைகள், அந்த பரதருக்கு அடுத்த அந்த 9 பிள்ளைகள் என்ன பண்ணாரா, மிகப்பெரிய யோகிகளாக 9 யோகிகளாக மாறி பாகவத தர்மத்தை கடைபிடித்து அந்த பாகவத தர்மத்தை அடுத்தவளுக்கு வந்து உபதேசம் செய்து அப்படி அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். புரியுதா? இப்ப 10 பேர் முடிஞ்சுதான். இப்படி நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்த 9 பேரு என்ன பண்ணாலாம், இந்த பாரத தேசம் மொத்தமா இருந்தது இல்லையா, அது 9 பகுதிகளாக பிரித்து சிற்றரசர்களாக இருந்து காத்து வந்தார்கள். இந்த பாரத தேசம் இருக்கு இல்லையா, அதை 9 பார்ட்டா பிரிச்சு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் சிற்றரசர்களாக அந்த 9 பேரும் ஆட்சி புரிஞ்சாலாம். அதாவது பெடரல் சிஸ்டம் சொல்வா இல்லையா, அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கு கீழே நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா. அந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பரதர் வந்து பேரரசராக இருந்து மொத்த பாரத தேசத்தையும், அதாவது பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கோங்க இல்லையா, அவருக்கு கீழே இருக்கிற அந்த சீஃப் மினிஸ்டர் மாதிரிதான், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரிதான் இந்த 9 பகுதிகளை ஆண்டு அந்த 9 பேர் சிற்றரசர்களாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தா. இதெல்லாம் இதுல சொல்றாரு. சோ இப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம், நமக்கு இந்த பெடரல் சிஸ்டம் எங்க இருந்து நம்ம வந்து எடுத்துட்டோம், எங்க இருந்து நம்ம கடைபிடிச்சோம், இதை வந்து அடாப்ட் பண்ணிட்டோன்றது அந்த காலத்திலே, அதாவது வேதிக் பீரியட் டைம் பீரியட்ல புராண வரலாறு காலத்திலே இந்த பெடரல் சிஸ்டம் இருந்துட்டு வந்ததை நம்ம வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ முதல் குழந்தை வந்து பரதர் பேரரசனாக இருந்து பாரத தேசம் மொத்தத்தையும் ஆண்டார். அதுக்கடுத்து இந்த 9 பிள்ளைகள் மிகப்பெரிய யோகிகளா மாறிட்டா. அதுக்கடுத்து இந்த 9 பேர் சிற்றரசர்களாக இருந்து 9 பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சா. அப்ப மீதி எவ்வளவு பேர் இருக்கா? இப்போ மீதி எத்தனை பேர்? 81. சூப்பர். உங்களை யாரும் ஒழிச்சுட்டு இருக்கீங்க. சோ அப்போ என்ன பண்ணாலாம், 81 பேர் என்ன செஞ்சானா மிகச்சிறந்த கடும் தவம் புரிந்தார்களாம். எல்லாம் வந்து தபஸ்விகள் ஆயிட்டான். அவ என்ன பண்ணானா தன்னுடைய தப்போபலத்தால அந்தனருடைய வாழ்க்கையை அடாப்ட் பண்ணிட்டாலாம். இவெல்லாம் எப்படி, இவெல்லாம் வந்து ரிஷபதேவருக்கு பிறந்தவா இல்லையா, ரிஷபதேவர் மன்னர் இல்லையா, ராஜா, அப்பனா யார்? சத்திரியன் இல்லையா. சோ இப்படி சத்திரியனாக அவெல்லாம் பிறந்திருந்தாலுமே கூட இவெல்லாம் அந்தணர்கள் ஆயிட்டாலும். எப்படி அந்தணர்கள்லாம் என்ன பண்ணாலாம்,
மன்னர்களாக இருந்தாலுமே அந்த சுகபோக வாழ்க்கையெல்லாம் துறந்துட்டு சிம்பிள் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் 81 பேரும். அப்படின்னா என்ன பண்ணா, வேதம் ஓதுதல், வேத நெறி பிரச்சாரம், வேதத்துல என்ன சொல்லியிருக்கா அப்படின்றத மக்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்து உபதேசம் செய்தார்களாம். அதாவது என்னன்னா, ராஜபோகத்தை எல்லாம் திறந்து உஞ்சு விருத்தி எடுத்துக்கொண்டு இந்த பூலோகத்துல வேத தர்மத்தை வந்து பிரச்சாரம் செய்தார்கள். புரிஞ்சுதா? இதுதான் வந்து அந்த 7வது. சோ அப்ப மொத்த 100 பிள்ளைகள். முதல் பிள்ளை தான் பரதர். இந்த பாரத தேசம் முழுவதையும் ஆண்டார். அதனாலதான் நம்ம தேசத்துக்கு பாரத தேசம் அப்படின்ற பெயர் வந்தது. அதுக்கப்புறம் இந்த 9 பிள்ளைகள் வந்து மிக சிறந்த யோகிகளாக மாறிட்டார். யோகிகள்னா பாகவத அந்த விஷயத்தை வந்து, பாகவத தர்மத்தை வந்து கடைபிடித்து அதை உபதேசம் செய்தார்கள். அடுத்து வந்த 9 பேர் என்ன பண்ணான்னா, இந்த பாரத தேசத்தை 9 பகுதிகளாக பிரித்து சிற்றரசர்களாக ஆட்சி புரிந்து வந்தார்கள். அந்த 80 மீதம் இருந்த அந்த 81 பேரும் தபஸ்விகளாக, தபோபலத்தினால தபஸ்விகளாக மாறி அந்தணர்கள் வாழ்க்கையை மேற்கொண்டு வேத நெறிகளை வந்து உபதேசம் செய்தார்கள். அதை கடைபிடித்து உபதேசம் செய்தார்கள். இப்படி அவாவாளுடைய லைஃப் அவாவா வந்து வகுத்துண்டா அப்படின்றதுதான் 7வது ஸ்லோகா. 8வது ஸ்லோகா படி. உக்த்வா சுதேப்யோத முனீந்திர மத்யே விரக்தி பக்த்யன்வித முக்தி மார்க்கம் ஸ்வயம் கதः பாரமஹம்ஸ்ய விருத்திம் அதா ஜடோன்மத்த பிசாச்சர்யாம். அப்பாடி ரிஷபதேவர் வந்து அம்சவதாரமா பிறந்தாருமே, திருமணம் பண்ணிட்டு 100 குழந்தைகளை பெற்று எடுத்து அந்த 100 குழந்தைகளும் என்ன பண்ணாரு, அந்தந்த பிள்ளைகளுக்கு அவாவாளுக்கு உரிய நிஷ்டைகளை கொடுத்துட்டார் இல்லையா? கொடுத்துட்டு என்ன பண்ணாரு, அப்படி கொடுத்துட்டதுக்கு அப்புறமா அவர்கள் வந்து அந்தந்த வழியில நல்ல வழியில போறா. 9 பேர் யோகிகளா இருக்கா, 9 பேர் சிற்றரசுகளா இருக்கா. ஒருத்தன் வந்து இந்த பாரத தேசத்தை ஆள்றான், ஒருத்தனே பேரரசனாக இருந்த, மத்த 81 பேர் வந்து அந்தணர்களாக மாறி வேத நெறிகளை பரப்புறான். இதெல்லாம் பார்த்து ரிஷபதேவருக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்தான். அப்பா நம்ம பிள்ளைகள் நல்ல வழியில போய் மத்த வாழ்க்கை நல்லது செஞ்சுட்டு இருக்கா, இதெல்லாம் நான் நல்லது பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு என்ன பண்ணாரா, தான் ஒரு அம்சவதாரமாக இருந்தாலுமே கூட தான் ஒரு ஜீவாத்மா அப்படின்றதுனால நான் இனி நல்ல கதி அடையணும் அப்படின்றதுக்காக காட்டுக்கு எழுப்பி போக ஆரம்பிச்சுட்டான். தவம் பண்ணி பகவான் அடையறதுக்காக. இப்படி அவ காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரா, தன்னுடைய மகன்கள் அந்த 100 பேர் இருக்கா இல்லையா, அவளை எல்லாம் கூப்பிட்டாரா. கூப்பிட்டு என்ன பண்ணாரா, அவளை கூப்பிட்டு நிறைய மன்னர்கள் கூடி இருக்க, முனிவர்கள் எல்லாம் வந்துட்டாலாம். அவர் உபதேசம் பண்ணாரா ரிஷபதேவர். என்னென்ன உபதேசம் பண்ணாருன்னா, இது வைராகியம், அதாவது ஆசையற்று இருக்கக்கூடிய அந்த வைராகியம், அந்த வைராகியத்தையும் உபதேசம் பண்ணாரா. விரக்தி இங்க போட்டிருக்கா பாருங்க, எத்தனாவது ஸ்லோகா, 8வது ஸ்லோகால படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 8வது ஸ்லோகா செகண்ட் லைன் மேடம். 8வது ஸ்லோகா செகண்ட் லைன். முக்தி மார்க்கம் இதெல்லாம் ஒரு உபதேசம் பண்ணாரா. ஃபர்ஸ்ட் என்ன உபதேசம் பண்ணாரா, விரக்தி. விரக்தி அப்படின்னா வைராகியம், டிட்டாச்மெண்ட். அதாவது இந்த உலக விஷயங்கள் மேல இருக்க எல்லாம் அந்த பற்றையெல்லாம் விட்டுட்டு, அதாவது டிட்டாச்ட் மைண்டோட இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணுமா, பக்தியை வளர்க்கணும். பகவான் மேல மிகுந்த அன்பு, அதை வளர்க்கணும். அன்போடு தியானத்தை எப்படி முக்தி அடையிறது, அந்த பக்தி யோகம் அப்படின்ற முக்தி மார்க்கத்தை தன்னுடைய மகன்களுக்கு எல்லாம் உபதேசம் செய்தா என் குருவாயிரப்பா. இந்த மாதிரி வைராகியத்தோடு பக்தி யோகத்துல ஈடுபட்டு எப்படி முக்தி அடையிறது அப்படின்ற அந்த உபதேசம் உன் மகன்களுக்கு எல்லாம் நீ கொடுத்தாய். அதற்கு பிறகு நீ என்ன பண்ணாய், துருவு வாழ்க்கை முறையை மேற்கொண்டாய். காட்டுக்கு நீ போயிட்ட. அந்த துருவு வாழ்க்கையை நீ மேற்கொண்டாலுமே எப்படி வாழ்ந்தார் அப்படின்றத சொல்றது பாருங்க, அந்த லாஸ்ட் லைன். ஜடோன் மத்த பிசாச்சரியாம். ரொம்ப அழகா இங்க சொல்றாரு, நீ எப்படி அந்த துறவு வாழ்க்கையில ஈடுபட்ட அப்படின்னா, ருத்ராட்சம் போட்டுட்டேன், காவியோட தரைச்சுட்டேன், நான் செக்யூலர் லைஃப் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு வெளிப்புறமாக இல்லைனாமே கூட ஒரு ஜட்டம் மாதிரி, ஒரு பித்தன் மாதிரி, ஒரு பிசாசு மாதிரி நீ வந்து வாழ்ந்தாய். அந்த துருவ வாழ்க்கையை நீ வாழ்ந்தாய். ஜட்டம் ஏன் இங்க சொல்றாருன்னா, ஜட்டம் எப்படி இருக்கும், அசையாம இருக்கும் இல்லையா, ஜடம் மாதிரி இருக்கேன் நம்ம திட்டுவோம் இல்லையா, நான் எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு திட்டினாலும் ஜடம் மாதிரி இருக்கேன், எந்த அசைவும் இல்லாமல். சோ அப்படி ஜடம் ஏன் இங்க வந்து சொல்றாரு அப்படின்னா, யார சொல்றாரு, ரிஷபதேவரை. இங்க ஏன் நாராயண பட்டத்திரி ஜட்டம் அப்படின்னு சொல்றேன்னா, அச்சஞ்சலமா இருந்தாரா இந்த உலகத்தின் மேல எந்த விதமான ஒரு அசைவு, அதாவது ஆசை பற்று இல்லாமல் அசைவற்ற நிலையில் அவருடைய மனசு இருந்ததா. எப்படி இருந்ததா, பகவானே தியானிச்சுட்டு இருந்ததுனாலே, அதாவது சிங்கிள் பாயிண்டட் கான்சென்ட்ரேஷன்
கான்சென்ட்ரேஷன் சொல்வா இல்லையா? சோ அப்ப அந்த சிங்கிள் பாயிண்டட் போக்கஸ்டு மைண்டா பகவானே தியானிச்சுன்றதுனால எந்த விதமான அசைவும் இல்லாமல் ஜெட்டோ மாதிரி பகவானையே நினைச்சிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் பித்தன் சொல்றாரு. பித்தா பிறை சூடி சொல்வா இல்லையா சிவனடியார்கள். பித்தன்னா பைத்தியம் அப்படின்றது, பைத்தியம்ன்றது லிட்டரல் அர்த்தம் முடியாது. பைத்தியம்னு எதை சொல்வானா இந்த உலக விஷயங்கள் மேல இருக்க பற்றுதான் பைத்தியம் சொல்வா. ஆனா இங்க பித்தன் அப்படின்னு சொல்றதுனால என்ன அர்த்தம்னா பகவானையே சதா சர்வ காலமே தியானிச்சு பக்தி செலுத்தினதுனால வேற எதுவுமேயும் நாட்டம் இல்ல, பகவான் மேல மட்டுமே நாட்டம் எக்ஸ்க்ளூசிவா அப்படின்றதுனால இங்க பித்தன். பிசாசு அப்படின்றதுனால பிசாசு நம்ம வந்து ஆழ்வார்களை பேய் ஆழ்வார் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பேய் மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பகவானே சதா சர்வ காலம் பாடிட்டு தியானம் பண்ணிட்டு. இப்போ வந்து ஜடம் அப்படின்னு சொல்லிட்டா யார உதாரணமா சொல்லலாம்? நம்மாழ்வார சொல்லலாம். நம்மாழ்வார் என்ன பண்ணாரு, அந்த புளிய மரத்து பொந்துக்குள்ள கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷங்கள், எனக்கு வருஷம் மறந்து போயிடுத்து, எவ்வளவு வருஷங்கள் வந்து ஆடாம அசையாம பகவானே தியானம் பண்ணிட்டாங்க ஜடம் மாதிரி. பிசாசு போலும் அப்படின்னு சொன்னா பேயாழ்வார சொல்லலாம். பேயாழ்வார என்ன பண்ணாரு, பேய் மாதிரி எந்த நேரமும் பகவான் மேலேயே பாட்டு பாடிட்டு அவரையே தானிச்சுட்டு அவருடைய கோவிலுக்கே போயிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி இங்க ரிஷபதேவர் என்ன பண்ணாரா, இப்படி அவளோட பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்தந்த நிஷ்டைகள் எல்லாம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவெல்லாம் நல்லபடியா வாழ்றத பார்த்துட்டு துருவரம் ஏற்படுறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு உபதேசம் செஞ்சார். என்ன உபதேசம் செய்தார்? விரக்தி உபதேசம் செய்தார், வைராகியம் பக்தி உபதேசம் செஞ்சார், பக்தி யோகத்தை இப்படி எப்படி முக்தி அடையிறது அதன் மூலமா அப்படின்றத உபதேசம் செஞ்சுட்டு துறவர வாழ்க்கையை மேற்கொண்டார். யாரு? ரிஷபதேவர். எப்படி ஜட்டம் மாதிரி பித்தன் மாதிரி பிசாசு மாதிரி மக்கள் விலகி நிற்கும்படி ஒரு செக்லூடட் லைஃப். இவர் விலகி இல்லையா, மக்கள் எல்லாம் இவரை பார்த்து என்னடா இப்படி தலையை விரிச்சு போட்டு ஜடாமுடியோட ரொம்ப ரொம்ப அசுத்தமான ஒரு உடலோடு இப்படி இருக்காரு, இவரை யாரு நெருங்குவா அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் விலகி நிற்கும்படி இவர்கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு துறவர வாழ்க்கையை மேற்கொண்டார். யாரு? ரிஷபதேவர். அததான் இங்க சொல்றாரு. அடுத்து என்ன சொல்ல போறாருன்றத பாருங்களேன், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் வச்சிருக்கேன், நீங்க நல்லா கவனிச்சாதான் அதை சொல்ல முடியும். 9th படிங்க நந்தினிஜி. பராத்ம பூதோபி பரோபதேசம் குர்வன் பவான் சர்வ நிரஸ்யமானக விகாரஹீனோ விசசார கிருஷ்ணாம் மஹீம் அஹீனாத் மரசாபிலீனக. இப்படி இந்த ரிஷபதேவர் யாரு? பகவானுடைய அம்ச அவதாரம் இல்லையா? இப்படி பகவான வந்து உள்ள கொண்டவராக அவர் இருந்தாலும் அம்ச அவதாரமாக இருந்தாலும் என்ன பண்ணாரா, மக்களுக்கு உபதேசம் செய்தாரா. நான் வந்து எனக்குள்ள பகவான் இருக்காரு, எனக்கு என்ன இருக்கு, நான் ஏன் உபதேசம் சொல்லணும், மத்தவாள் எல்லாம் நான் ஏன் வந்து உய்வடைய வைக்கணும் அப்படின்ட்டு இல்லாம என்ன பண்ணாரா, பகவானுடைய அம்சவதாரமாக இருந்தாலும் மக்களுக்கு உபதேசம் செய்தார். எதை உபதேசம் செய்தார்? தன்னுடைய மகன்களுக்கு எதை உபதேசம் செய்தார்? விரக்தி பக்தி முக்தி இல்லையா, இதெல்லாம் உபதேசம் செஞ்சாராம். உபதேசம் செஞ்சதுனால மத்தவாள்லாம் வந்து அவமானப்படுத்தினாராம் ரிஷபதேவரை. ஆனா பரவாயில்ல, என்ன அவமானப்படுத்தினாலும் பண்ணுங்க. இப்படிதான் வந்து ராமலிங்க அடிகளார் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வந்து பரப்பும் போது மக்கள் கிட்ட நிறைய அவமானப்பட்டார். இது என்னது, இது காலம் காலமாக இந்த வந்து மேம் எனக்கு புரியல, யார்கிட்ட அவமானப்படுறாரு? இப்ப வந்து உபதேசம் அவமானப்படுத்துறா மக்கள் எல்லாம். இப்போ இந்த இவர் வந்து மக்களுக்கு வந்து உபதேசம் செய்தார், பக்தி மார்க்கத்தை முக்திக்கான வழிய பக்தி யோகத்தை வந்து பிரச்சாரம் பண்றாரு. இப்ப அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீ என்ன வந்து இந்த உலகத்துல நான் எல்லாம் ரிஷபதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையே ஈடுபட்டு இருக்காதீங்க, எக்ஸ்ட்ராவாட்டா இருக்காதீங்க, எல்லாமே இன்ட்ரோவாட்டா, எல்லாருக்குள்ளயும் பகவான், இப்ப எனக்குள்ள பகவான் அம்சவதாரமா இருக்கிற மாதிரிதான் எல்லாருக்குள்ளமாகவே அந்தர்யாமியாக ஜீவாத்மாவாகவே ஆத்மாவாகவே பகவான் இருக்காரு அப்படின்றத உணர்ந்துட்டு இந்த உலக வாழ்க்கையில நாட்டம் கொள்ளாமல் எல்லாமே பகவான் மேல பக்தி செஞ்சு, அதாவது டிட்டாச் ஆயிடுங்க, இந்த உலக விஷயத்த டிட்டாச் ஆயிடுங்க அப்படின்ட்டு உபதேசம் பண்ணா எல்லாரும் என்ன பண்ணுவா, அவரை வந்து கேட்டு நடக்க மாட்டா எல்லாருமே இல்லையா, அவர் வந்து பரிகாசம் பண்ணுவாங்க. கரெக்ட், பரிகாசம் பண்ணுவோம். அந்த மாதிரிதான் நிறைய ஆதிசங்கரர் இந்த மாதிரி பரிகாசங்கள்லாம் ஆதிசங்கருக்கும் ஏற்பட்டிருக்கு. ஏன் ராமலிங்க அடிகளார் கூட ஜீவகாருண்ய வழுக்கத்தை எடுத்துன்னு வரும்போது, அதாவது அந்த மாமிசம் உண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் நிறைய வந்து பரப்பினார் இல்லையா, அப்போ வந்து அவர் வந்து கேலி கிண்டல் பண்ணா, பரிகாசம் பண்ணா, அவமானப்படுத்தினா. என்னது இது, காலங்காலமா இது ஒரு உணவா நம்ம
சாப்பிட்டு இருக்கோம், இதை சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச பல உபதேசங்களை வந்து அவமானப்படுத்தினார். ஆனா வள்ளலார் அதுக்கு எல்லாமே வந்து அசைஞ்சு கொடுக்கல. அந்த அவமானத்தினால தொடர்ந்து துவண்டு போல தொடர்ந்து என்ன பண்ணாரு, அந்த உபதேசமா செஞ்சுட்டே இருந்தாரு இல்லையா. சோ அத மாதிரிதான் இங்க வந்து ரிஷபதேவரும் என்ன பண்ணாரு, நான் அம்சாவதாரமாக இருந்தாலுமே கூட இந்த உலக மக்கள் எல்லாம் உய்விக்கணும் அப்படின்னுட்டு என்ன பண்ணாரா, இந்த பக்தி மார்க்கத்தை, இந்த முக்திக்கான வழிய, இந்த யோக அஷ்டாங்க யோகத்தை வந்து உபதேசம் செய்தார். மத்தவாளால அவமானப்பட்டாலுமே கூட இத வந்து அவர் வந்து எதையுமே பொருட்படுத்தாமல் பற்று இல்லாமல் செஞ்சுட்டு வந்தாரு. பூமி முழுவதுமே சஞ்சாரம் செஞ்சார். இப்ப எப்படி ஆதிசங்கரர் வந்து இந்த பாரத தேசம் முழுவதும் சஞ்சாரம் செஞ்சு அத்வைத தத்துவத்தை நிலைநிறுத்தினார், பரப்பினார், நம்ம சனாதன தர்மத்தை நிலைநிறுத்தினார் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இந்த பூமி முழுவதும் சஞ்சாரம் செஞ்சு என்ன பண்ணாரா, அந்த ரிஷபதேவர் பரமாத்மா அனுபவத்திலேயே மூழ்கி இருந்தாராம், அதுலயே மூழ்கி இருந்தாராம். மற்றவர்கள் அவருக்கு அந்த பரமாத்மா அனுபவத்துல மூழ்கி இருந்தாரு. எனக்கு கிடைத்த இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால மற்றவர்களும் அந்த பக்தியில மூழ்கி இருக்கணும் அப்படி உபதேசம் செய்தாய். குருவாயூரப்பனே நீ அட்ரஸ் பண்ணி சொல்றார், நீதானே அந்த ரிஷபதேவர அம்சாவதாரமா தோன்றினாய். நீ இப்படி தோன்றி நீ பகவானாவே வந்து இருந்தாலுமே கூட நீ எல்லாருக்கும் என்ன பண்ண, பக்தி யோகத்தை பரப்பன, உபதேசம் பண்ண. அப்போ உன்னை நிறைய பேர் அவமானப்படுத்தினாலுமே கூட நான் ஒரு அம்சாவதாரம், நான் பகவான் அப்படின்ற அந்த இது இல்லாம எதையும் பொருட்படுத்தாமல் பற்று இல்லாமல் என்ன பண்ண, மக்களை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, தொடர்ந்து 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 பூமி முழுவதும் சஞ்சாரம் செஞ்சு இந்த பக்தியில எப்படி ஈடுபடணும், பக்தி மூலமா எப்படி முக்தி அடையிடுது அப்படின்றத பிரச்சாரம் செஞ்சார். அந்த பிரச்சாரத்துடைய விவரம் எல்லாம் நாராயணபட்டத்திரி அவர் என்ன பிரச்சாரம் செஞ்சார் அப்படின்றத இதுல சொல்லல. உங்களுக்கு நாளைக்கு டைம் இருந்தா என்ன பிரச்சாரம் பண்ணார் அப்படின்றத ஷார்ட்டா நான் சொல்றேன், ரொம்ப அழகா இருக்கும் அதை கேட்கும் போது. இப்படி அப்படியெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்க வாய்ப்பு நான் உங்ககிட்ட பேசலாம்ப்பா. இப்படி எத்தனை பேர் இருக்கீங்க, 18-19 பேர் இருக்கீங்க நம்ம சத்சங்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நான் வந்து கண்ணன் பகவத்கீதையில இப்படி சொல்லியிருக்கார், நாராயணபட்டத்திரி இப்படி சொல்லியிருக்கார், உலக வாழ்க்கையிலே நம்ம ரொம்ப ஈடுபடக்கூடாது. இப்ப நான் உங்களை எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நமக்கு ஏன் மனுஷ பிறவி நம்ம ஒண்ணு எடுத்திருக்கோம், நம்ம ஏன் மனுஷ பிறவின்னு ஒண்ணு ஏன் கொடுத்திருக்காரு பகவான் சொல்லுங்களேன். நம்மள கர்மாவை வந்து இது பண்றது, நமக்கு ஏன் மனுஷ பிறவி கொடுத்திருக்காரு, நம்ம கர்மாவை வந்து இது பண்றது, கழிக்கிறது. கர்மாவை ஏன் கழிக்கணும், கெட்டதெல்லாம் போகணும் இல்ல மேடம், அப்பதான் நல்லது வரும். ஏன் நல்லது வரணும், ஏன் நல்லது வந்தா என்ன பண்ண போறீங்க, முக்திக்கு போகும், முக்தி அடைவோம். முக்தி அடையறதுன்னா என்ன, மோட்சம். அதான் மோட்சம்னா என்ன, கடவுளுடன் ஒன்று சேர்வது, பரமாத்மாவுடன் ஒன்று சேர்வது, இறைவனை உணர்வது இல்லையா, நானும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா, நானே பரமாத்மா என உணர்வது. ஆமா, இப்போ நான் தான் நீ அதுவாகவே தான் நீ இருக்கிறாய், அதுதான் வந்து தத்துவமசி இல்லையா. இப்போ நீங்க யார்கிட்டயாவது போயிட்டு நீங்க தான்ப்பா அந்த கடவுளை, நீங்க அந்த கடவுளை உணரணும், அதுக்குதான் இந்த மனுஷ பிறவி கொடுத்திருக்கா, நம்ம அதுக்குதான் எஃபர்ட் போடணும். நம்ம இந்த மனுஷ பிறவி எடுத்துட்டா எல்லாத்துக்குமே எஃபர்ட் போடணும். எதுக்கு, ஏன் இப்பெல்லாம் தூங்குறதுக்கு கூட நம்ம எஃபர்ட் போடணும். தூக்கம் வரலையே பிறண்டு படுக்கிறோம், எவ்வளவோ எஃபர்ட் பண்றோம், அந்த முயற்சி பண்றோம், இந்த தியானம் பண்றோம், எதை ஸ்லீப்பிங் ஃபீல் போடுறோம், இதை பார்த்தா இந்த பாட்டு கேட்டா தூக்கம், இப்படி ஒரு சின்ன தூக்கத்துக்கு கூட நம்ம எஃபர்ட் போடுறோம். ஆனா இந்த மனுஷனா பிறந்தவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எஃபர்ட் போடுறான், திருமணம் பண்ணிட்டு ஒரு திருமணம் நடத்துறதுக்கு எஃபர்ட் போடுறான், படிக்கிறதுக்கு எஃபர்ட் போடுறான், வெளிநாட்டுக்கு போறதுக்கு எஃபர்ட் போடுறான், குழந்தை குட்டி பெற்றுக்கிறதுக்கு எஃபர்ட் போடுறான், சொத்து சேர்க்கறதுக்கு எஃபர்ட் போடுறான். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, இந்த எஃபர்ட் எல்லாம் நீ உனக்கு நான் மனுஷனா பிறவி கொடுத்திருக்கேனே எஃபர்ட் போடுறதுக்கு தான். ஆனா உலகாயுத விஷயங்களை சம்பாதிக்கிறதுலயும் சேர்க்கறதுலயும் அதன் பின்னாடி இருக்கிறதுக்குமே நீ எஃபர்ட் போட்டு இருக்கியே, அந்த எஃபர்ட்டை கொஞ்சம் இப்படி திசை திருப்ப, என்ன நீ அடையணும், என்ன நீ உணரணும்னா கூட நீ அதுக்கும் எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட்டை அதை மினிமைஸ் பண்ணிட்டு இதுக்கான என்னை உணர்வதற்கான இந்த மனுஷ பிறவியே வேணாம், இனி பிறவியே இல்லாத நிலை முக்தி மோட்சம் அடையறதுக்காக எஃபர்ட் போடு அப்படின்ற, இதை மேக்சிமைஸ் பண்ணிக்கோ, அதை மினிமைஸ் பண்ணிக்கோ. அப்கோர்ஸ் பணம் வேணும் தான், இல்வாழ்க்கை தேவைதான், அதுல எல்லாம் தர்ம அனுஷ்டானங்கள் அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்கு போடுற எஃபர்ட்டை நீ மினிமைஸ் பண்ணிட்டு பகவான் யாரு அப்படின்னு உணரணும் இல்லையா, அதுக்கான எஃபர்ட்டை நீ மேக்சிமைஸ் பண்ணிக்கோ. அப்படி பண்ணலன்னா இந்த பிறவி அப்படின்றது சூழல் வந்து உனக்கு இருந்துட்டே இருக்கும். பிறப்பு இறப்பு இருந்துட்டே தான், உனக்கு துக்கம் அப்படின்னு தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கும். எங்க இருந்து உன்னுடைய கர்மாவை நீ கழிக்கிறது அப்படின்றதுதான் இந்த ரிஷபதேவர் உபதேசம் பண்றாரு.
இப்படி நான் போய் யார்கிட்டனா உபதேசம் பண்ணா யாராவது கேட்பாளா? ஏன்னா என்ன சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து என்னுடைய ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால கேக்குறீங்க, ஓ இப்படி எல்லாம் சொல்லிருக்காரா, நடந்திருக்காரா, நம்ம பரிதி சொல்றாங்க ஒரு குருவா இருந்து. இப்ப இதுவே நான் வேற யார்கிட்டயாவது போய் பேசுறேன்னா நீங்க சொல்லுங்க நந்தினிஜி, என்னை யாராவது பரிகாசம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? கட்டாயம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு வேற வேலை கிடையாதும்பாங்க. இப்ப நீங்களே கூட வீட்டுல யார்கிட்டயாவது சொல்லி பாருங்களேன், உனக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பாரு நாராயணியம் பகவத்கீதா இப்படி கிளாஸ் அட்டெண்ட், இதுதான் வேலை. அதே மேம் எல்லா வீட்லயும் எனக்குலாம் நடக்கிறது மேடம். அது மாதிரி இப்ப நம்ம எல்லாம் சாமானிய மனுஷன் இல்லையா? இப்போ பகவான் வந்து ரிஷபதேவர் அம்சவதாரமா வந்தாரு, அவருக்கே கூட இந்த அவமானம் வந்துச்சு. அததான் சொல்றாரு நாராயண பட்டத்திரி, இப்படி நீ வந்து அம்சவதாரமாகவே ரிஷபதேவராகவே நீ வந்தா கூட மக்கள் எல்லாம் உன்னை அவமானப்படுத்தினா, அப்ப நம்மளும் என்ன அதை அவமானப்படுத்தினாரா படுத்தினா கூட அதையெல்லாம் வந்து நீ பொருட்படுத்தாமல் பற்றில்லாமல் நீ தொடர்ந்து உபதேசம் செஞ்சுட்டே இருந்த, அப்ப நம்மளாம் கூட எப்படி இருக்கணும்? பகவானுக்கே அந்த நிலைமைன்னா நாமெல்லாம் என்ன பண்ணணும்? அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பற்றில்லாமல் நம்மளும் என்ன பண்ணணுமா, நம்ம முக்தி மோட்சம் அடையறதுக்கான வழி நாம ஜபம் மேடம், அது அன்னைக்கு வந்திருந்தது. ஆமா, நம்ம எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும். எஃபர்ட்ன்றது எதுல போடணும்? பகவானை உணர்துல, அந்த பக்தி யோகத்துல, அந்த அஷ்டாங்க யோகத்துல நம்ம எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும். மத்தவாளுக்கும் அதை எடுத்து சொல்லிட்டே இருக்கணும், ப்ரீச் பண்ணிட்டே இருக்கணும். பரவாயில்ல, நீ கேட்டா கேளு, கேட்காட்டினா போ. நான் என்ன பக்தி யோகத்தை ஈடு பண்ணிட்டு பக்தி எப்படி செய்யணும் நான் என் குழந்தைக்கு சொல்லுவேன், என்ன சேர்ந்த வாழ்க்கை நான் சொல்லுவேன். பரவாயில்ல, நீ பைத்தியம் சொல்லு, உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லு, உனக்கு இதை விட்டா எதுவும் தெரியாது கூட சொல்லிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எப்படி ராமலிங்க அடிகளார் இருந்தார், எப்படி ஆதிசங்கர் இருந்தார், இப்படி பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்தா. அதாவது போற்றுவார் போற்றும், தூற்றுவார் தூற்றல், போகட்டும் கண்ணனுக்கே. புரியாதவன் அப்படி நடந்துப்பா இல்லையா? அந்த மாதிரி நீ ரிஷபதேவராக அம்சாவதாரம் எடுத்துக்கொண்டு என் குருவாயிரப்பா அந்த மாதிரி நீ இருந்த அப்படின்றதுதான் 9வது ஸ்லோகத்துல சொல்றாரு நாராயண பட்டத்திரி. அப்படி என்ன அவர் உபதேசம் செஞ்சார் அப்படின்றத நாளைக்கு நான் சொல்றேன். 10th ஸ்லோகா படிச்சிடும். ஷயூ விருத்தம் கோ மிருககாக்கச்சர்யாம் சிரம் சரன்னாப்ய பரம் ஸ்வரூபம் தவா கிருதாங்க குடகாச்சலே த்வம் தாபான் மமா பாகுருவாத்தநாத. இப்ப என்ன சொல்ல போற? முதல் 8வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? எப்படி அவர் துருவ வாழ்க்கையை மேற்கொண்டார் பார்த்தோம். ஜட்டம் மாதிரி, பித்தன் மாதிரி, ஒரு பிசாசு மாதிரி இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்படி ஜட்டம் மாதிரி, பிசாசு மாதிரி, பித்தன் மாதிரி இருந்தா யாராவது நம்மள நெருங்குவாளா? நெருங்க மாட்டா. இப்பயே இத கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கே யாரும் நம்மள நெருங்க மாட்டேன்றா, நம்மள விட்டுடுறா தனியா, நீ போ இப்படிதான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவா? அவள்தான் நம்ம கிட்ட கூட வரமாட்டா இல்லையா? சோ அப்படி சொன்ன நாராயண பட்டத்திரி இங்க என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஷயு அப்படின்னா பாம்பு, ஷயு விருத்தம் கோ, கோன பசு, மிருக காக்கன இங்க மான சொல்றாரு. காக்க மிருகன்னா மானு, காக்கன காகம். சோ இப்படி இந்த ரிஷபதேவர் எப்படி இருந்தாரா? ஒரு பாம்பை போலவும், ஒரு பசுவை போலவும், ஒரு மானை போலவும், ஒரு காகம் போலவும். அதெல்லாம் எப்படி பண்றதா? அதெல்லாம் வந்து நிற்பது மாதிரி, இருப்பது மாதிரி, நடப்பது கிடப்பது, அதாவது நிற்பது, இருப்பது, நடப்பது, கிடப்பது போன்ற செயல்களை செய்து கொண்டு நீண்ட காலம் இந்த பூமியில வாழ்ந்தார் ரிஷபதேவர். இது என்ன ரொம்ப வந்து பாம்பு விஷத்தை கக்கும், பாம்புக்கு நிகரா ரிஷபதேவர் இருந்தால் சொல்லல. இது எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பாம்பு என்ன பண்ணும்? தன்னுடைய சட்டையை உரிக்கும் இல்லையா? அப்பப்போ தோலை உரிக்கும், கேள்விப்பட்டிருக்கேலா? சோ அந்த மாதிரி ரிஷபதேவர் என்ன இருந்தாரா? அந்த சரீரத்தின் மேல இருக்க பற்றை துறந்தாராம், இந்த உலக விஷயங்கள் மேல இருக்க தன்னுடைய பற்றை துறந்தாராம், பாம்பு போல. இங்க நம்ம அதை தான் எடுத்துக்கணும். இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போற எக்ஸாம்பிள் என்னன்னா, ஏன் பசுன்னு சொல்லியிருக்காரு, ஏன் மான்னு சொல்லியிருக்காரு, ஏன் காகம் சொல்லியிருக்காரு? தென் நீங்க எல்லாம் இப்ப போய் ஹோம்ஒர்க் பண்ணணும். ஏன் வந்து நாராயண பட்டத்திரி ரிஷபதேவரை இங்க பாம்பு ஏன் சொல்லிட்டாரு நான் சொல்லிட்டேன். பாம்பு எப்படி சட்டையை உரிக்கிற மாதிரி ரிஷபதேவர் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் உரித்தார், துறந்தார். சரீரத்தின் மேல இருக்க பற்று, பொருட்களின் மேல இருக்கக்கூட பற்று, இந்த உலகத்து இருக்கிற பற்றை எல்லாம் துறந்தார். பாம்பு எப்படி சட்டையை உரிச்சு போடுற மாதிரி அவர் இந்த பற்றுக்களை எல்லாம் உரித்து போட்டார், பாம்பை மாதிரி. சோ உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும் இல்லையா? இது அப்படியே நம்ம கடந்து போக கூடாது. ஏன் பசுன்னு சொன்னார், ஏன் மானு சொன்னார், ஏன் காகம்? சோ இதுல எல்லாரும் எனக்கு வந்து நீங்க சொல்லணும், உங்களுடைய அனலைஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்றத. இதுதான் ஹோம்ஒர்க். ஏன் பசுவை சொல்லியிருப்பாரு, ஏன் மான சொல்லியிருப்பாரு, ஏன் காகத்தை? சோ தேர் ஷுட் பி சம் ஸ்பெஷல் குவாலிட்டி இல்லையா? சோ அதனால அதை நீங்க வந்து எனக்கு வந்து இது பண்ணி சொல்லுங்க எனக்கு. சோ அப்போ அந்த மாதிரி இருந்தாரு யாரு? ரிஷபதேவர். இந்த மாதிரி பாம்பு எப்படி நிற்கிறது, பாம்பு ஊர்வது மாதிரி, கிடப்பது மாதிரி, இருப்பது மாதிரி, நிற்பது. சோ இதெல்லாம் இந்த 5 அறிவு 4 அறிவு ஜீவன்கள் எல்லாம் ஏன் சொன்னா அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா,
இதெல்லாம் எப்படி வாழுமா? தான் இருக்கிற இடத்துலயே தான் இருக்குமா? அந்த இடத்துல என்ன கிடைக்கிறதோ அததான் சாப்பிடுமா? இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை இந்த மிருகங்கள், பட்சிகள், இந்த ஊர்வன எல்லாம் பார்த்தோம்னா பற்றில்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழுறது இல்லையா? அப்ப ஆனா மனுஷன் என்ன பண்றான்? எனக்கு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இடம் வேணும், உடுக்கிறதுக்கு இந்த மாதிரி துணி வேணும், எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளோ வேணும்னு பற்றுதலோடு எல்லாத்தையுமே ஆக்கிரமிக்கிறான் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே இல்லையா? அதனாலதான் இங்க ரிஷபதேவரோட இதெல்லாம் சொல்லியிருக்காரு. பாம்பு, பசுமான், காகம் மாதிரி அந்த மாதிரி செயல்களை ஈடுபட்டு ஒரு நீண்ட காலம் இந்த பூமியில வாழ்ந்து மக்களுக்கு எல்லாம் நல்லது உபதேசித்து அதன் பின் என்ன பண்ணாரா? சாக்ஷாத் அந்த பரமாத்மனுடைய திருவடியை அடைந்து விட்டார். எதுக்காக? நித்திய கைங்கரியம். வைகுண்டத்து இங்க இருந்தா பண்ண முடியுமா? வைகுண்டத்துக்கு போய் மோட்ச முக்தி அடையறதுக்காக இல்லையா? வைகுண்டத்துக்கு போய் அங்க பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக. எப்படி மகாலட்சுமி தேவி தாயார் வந்து கால் அமைக்கி விட்டுட்டே இருக்கா இல்லையா? எப்படி ஆதிசேஷன் படுக்கையா இருந்துட்டே இருக்கு இல்லையா? எப்படி கருடன் வந்து கூப்பிட்ட குரலுக்கு வந்து வாகனமா வர்றது இல்லையா? அந்த மாதிரி எப்படி ஹனுமான் சின்ன திருப்படி மாதிரி சேவை செய்யறதுக்கு காத்துட்டே இருக்கா இல்லையா? அங்க போனாலும் நம்ம வேலை செய்யணும். யாருக்கு? பகவானுக்கு பகவத் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். முக்தி மோட்சம் அப்படின்னு அப்பா நிம்மதியா ரிலாக்ஸா ஈஸி சேர்ல படுத்துக்கலாம்ப்பா வைகுண்டத்துக்கு போனான்னு அப்படி கிடையாது. அங்க போய் பகவத் கைங்கரியம் பண்ணணும். இப்படி பகவத் கைங்கரியம், நித்திய கைங்கரியம் செய்வதற்காக ரிஷபதேவர் வந்து அடைஞ்சுட்டார் பகவானுடைய திருவடி. அப்ப அவருடைய சரீரம், அவருடைய ஜீவாத்மா என்னவாச்சு? வைகுண்டத்துக்கு போயிடுது. அப்ப எல்லாருக்கும் கேள்வி வரும், சரீரம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா குடுக்கமலை அப்படின்னு இங்க போட்டிருக்காங்க. குட்டகாச்சலேத்வம். இந்த குட்டகாச்சலம் அப்படின்னா குடகு மலை. இது என்னன்னு பார்த்தோம்னா கூர்கு. இன்ட்ரெஸ்டிங்லி டு நோ, கர்நாடகால இருக்க கூர்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? நான் போயிருக்கேன். அந்த கூர்கு மலையை தான் இங்க வந்து நான் போயிருக்கேன் மேடம். அந்த குட்டக்க மலை, அந்த குட்டகாச்சலே அப்படின்னா எழுதிக்கோங்க மேல கூர்கு அப்படின்னு. அப்போ அந்த குட்டக்க மலையில அவருடைய சரீரம் வந்து காட்டு தீயில வந்து மொத்தமாக எரிந்து போனது. அந்த இவர் ரிஷபதேவருடைய திருமேனி வந்து எரிந்து விட்டது. அவருடைய ஜீவாத்மா வந்து வைகுண்டத்தை அடைந்து விட்டது. இங்க நாராயண பண்டிதர் என்ன சொல்றாருல, அத மாதிரி எப்படி அந்த ரிஷபதேவருடைய ஜீவாத்மா வைகுண்டத்தை அடைந்து அவருடைய திருமேனி எப்படி குட்டக்கு மலையில காட்டு தீயில எரிந்து போனதோ அதே மாதிரி என்னுடைய தாபங்கள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய நோய்கள், என்னுடைய வியாதிகள் எல்லாத்தையும் போக்கிவிடு குருவாயிரப்பா அப்படின்றத ரொம்ப ஆப்டா இங்க வந்து கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த அந்த மாதிரி சொல்லி தியானம் பண்ணி தன்னுடைய பிரார்த்தனையை முன்வைக்கிறார் இந்த 10வது ஸ்லோகத்துல. இதுதான் ரிஷபதேவருடைய சரித்தம். அடுத்த நாளைக்கு வந்து 21வது தசகத்தை வந்து கத்துக்கலாம் சரியா, பாராயணம் பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி ஹோம்வொர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு இல்லைனாலுமே சனிக்கிழமை நான் கேட்பேன். ஃப்ரைடே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ரெக்கார்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க ராஜஸ்ரீஜி.